போட்டித் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டியில் மொத்தம் 25 சாப்டர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கேட்டிங்கன்னா யூனியன் இட்ஸ் டெரிட்டரி. அந்த பார்ட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாலிட்டிங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு. அதில் வந்து 25 பார்ட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன கேட்டிங்கன்னா யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. இது வந்து ஆர்டிக்கிள் வந்து 1லேருந்து 4 வரை இருக்குது, பார்ட் 1. இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், ஒரு பார்ட்டை நீங்கள் முதல்ல படிக்க போகும்போது எந்த ஒரு பார்ட்டும் படிக்கும்போது எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா பழைய கொஷின் எடுத்து ஓவர்வியூ பார்க்கணும். பழைய கொஷின் என்ன மாதிரி கேட்டிருக்கான், அது இது வரைக்கும் கேட்க வேண்டிய கொஷின்லாம் கேட்டு முடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதை கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பழைய கொஷினை பார்க்கும்போது அது கோர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இதில் வந்து ஆர்டிக்கிள் வந்து 1லேருந்து 4 வரை. அப்போ ஆர்டிக்கிள் 1லேருந்து 4 வரை 1வது ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது, 2வது ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது, 3வது ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது, 4வது ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது. ஆர்டிக்கிள் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு செலக்டிவாக ஒரு மொத்தம் நமக்கு வந்து 395 ஆர்டிக்கிள் இன்னும் ஆடட்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு பார்த்திங்கன்னா 425 ஆர்டிக்கிள் இருக்குது. செலக்டிவாக பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆர்டிக்கிள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் சர்வை பண்ண முடியும். அதில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 1 to 4 ஆர்டிக்கிள் வெரி இம்பார்ட்டன்ட். 1 to 51 வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 1 to 4 ஆர்டிக்கிள்லேருந்து கொஷின் கேட்கலாம். இதில் எப்படி கேட்கலாம், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேட்கலாம். ஏதோ ஒரு கான்செப்டில் 1லேருந்து 4 வரை கேட்கலாம். ரெண்டாவது இதில் என்ன டைப் கொஸ்டின் கேட்கலாம் கேட்டிங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் அந்த குறுநில மன்னர்கள், சுதேச அரசுகள் அப்படிம்பாங்க. அந்த சுதேச அரசுகள் வந்து இந்தியாவில் இணையுது, அதை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம் ரெண்டாவது இதில். அடுத்தது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக நிறைய மாநிலத்தை பார்த்திங்கன்னா மொழிவாரி அடிப்படையில் திருத்திருப்பாங்க. அந்த மொழிவாரி மாநிலத்தை திருத்தினது அடிப்படையில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த 4வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரீஆர்கனைசேஷன், அதாவது அந்த சட்டம் வந்த பிறகு நமக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து கோவா எந்த வருஷம் சேர்ந்துச்சு, எத்தனாவது ஸ்டேட்டாக சேர்ந்துச்சு, அப்படி என்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம். தெலுங்கானா எந்த இதாக சேர்ந்துச்சு, எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃப்டர் ஏன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறம் கேட்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். இதில் வந்து ஒரு 10 அமெண்ட்மெண்ட் வரும். நான் செலக்டிவாக ஒரு 5 மட்டும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 104 அமெண்ட்மெண்ட் இருக்குது. அதுலேயும் செலக்டிவாக நம்ம ஒரு 50 அமெண்ட்மெண்ட் படிக்கணும். அப்போ அதில் ஒவ்வொரு சாப்டர் நடத்தும் போதே அதில் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா அப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு முதல் ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா நேம் அண்ட் டெரிட்டரி. ஏன்னா நேம், இந்தியாவோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு 3 ஆர்டிக்கிள் 1ல் பார்த்திங்கன்னா 3 சப் கிளாஸ் வரும். அதில் 1வது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நேமை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய ட்ரெடிஷ்னல் நேம் பார்த்திங்கன்னா பாரத். மாடர்ன் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. அப்போ ஒரு சில ஆளுக்கு வந்து இந்தியன் வேணுங்காங்க, ஒரு சில ஆளுக்கு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நேம் பாரத் வேணுங்காங்க. நம்ம ஆர்டிக்கிள் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவோட நேம் என்ன. அப்போ ஆர்டிக்கிள் 1 எதை டிஸ்பிளே பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட நேம் என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கருடைய ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த நேமை சொல்லும்போது, இந்தியாவுடைய டெரிட்டரியை சொல்லும்போது இந்தியாவுடைய நேமை சொல்கிறாங்க. இது அம்பேத்கர் ஒப்பீனியன் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அமெரிக்கா மாதிரி இது ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. இப்போ அமெரிக்காங்கிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 50 மாநிலங்கள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உருவாக்குற மாதிரி தான். அப்போ மத்திய அரசு வந்து மாநில அரசு விஷயத்தில் தலையிட முடியாது. அப்போ நம்ம வந்து அதே மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 மாநிலம் இருக்குன்னா 50மே தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநிலமும் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அம்பேத்கர் வந்து அவருடைய இந்த ஆர்டிக்கிள் கொண்டு வரணும், அவருடைய ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. அதுதான் இதில் கொடுக்குறாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராதர் தென் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1வது ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற வார்த்தையை தான் சொல்கிறாங்களே தவிர ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபெடரேஷனுங்கிற ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிற ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஆர்டிக்கிள் 1ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்தியாவுடைய நேமை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது 2வது கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கிள் 1ல் டெரிட்டரின்னா என்ன கேட்டிங்கன்னா எல்லை, பவுண்ட்ரி. ஏன்னா இப்போ உங்கள் இந்தியாவுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும், தமிழ்நாடுக்குன்னா தமிழ்நாடுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும், ஒரு மாவட்டத்துக்குன்னு எடுத்திங்கன்னா மாவட்டத்துக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும், ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். அப்போ அந்த பவுண்ட்ரியை பற்றி தெளிவாக சொல்லிடணும். இப்போ நம்ம படிக்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஆக்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஆக்ட் நீங்கள் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுருங்களேன், கண்டிப்பாக அந்த டெரிட்டரியை பற்றி சொல்லியிருக்கணும்.
இல்லைன்னா அந்த ஆக்ட் யாருக்கு பொருந்துங்கிறது தெரியாமல் போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு பொருந்தும். ஒரு மதுரை கார்ப்பரேஷனில் ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னா மதுரை கார்ப்பரேஷன் உள்ள மக்களுக்கு பொருந்தும். இந்தியா லெவலில் ஒரு ஆக்ட் போடுறாங்கன்னா இந்தியாவுடைய உள்ள பவுண்டரிக்கு உள்ளவங்களுக்கு பொருந்தும். அப்போ டெரிட்டரிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை டெரிட்டரி இருக்குது, டெரிட்டரினா இதில் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 ஸ்டேட் இருக்குது. அப்போ 28 ஸ்டேட்டு இந்தியாவுக்கு உள்ள டெரிட்டரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெரிட்டரி ஆஃப் யூனியன் டெரிட்டரி 8 இருக்குது. இப்போ யூனியன் டெரிட்டரினா என்ன, ஸ்டேட்ஸ்னால் என்ன, அது ஒரு டவுட் வரும் நமக்கு. ஸ்டேட்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய இடம், ஒரு ஃபெடரேஷன். யூனியன் டெரிட்டரிங்கிறது டைரக்ட் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ புதுச்சேரி இருக்குன்னு வச்சுருங்களேன், நமக்கு வந்து டைரக்ட் கண்ட்ரோல் பை என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட். டெல்லி இருக்குன்னா டைரக்ட் கண்ட்ரோல் பை என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாடு இஸ் ஏ ஸ்டேட்ஸ். அப்போ ஸ்டேட்ஸ்னு பார்க்கும்போது 28 ஸ்டேட் இருக்குது. யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு 8 இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. அது போக அக்யூர் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அக்யூருங்கிறது நிறைய வகையில் அக்யூர் பண்ணலாம். ஒரு ட்ரீட்டி மூலமாக அக்யூர் பண்ணலாம், அல்லது ஒரு லீஸ் மூலமாக அக்யூர் பண்ணலாம். ஏதோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீட்டி மூலமோ ஏதோ ஒரு உடன்பாடு மூலமாக அதை அக்யூர் பண்ணியிருக்கோம். அக்யூர் பண்ணிங்கன்னா இந்தியாவோட இணைச்சிருக்கோம். அப்போ இணைச்சிட்டா என்ன ஆகும், அது இந்தியாவோட டெரிட்டரியாக மாறிடும். ஆனால் இன்றைக்கி 1947 இன்றைக்கி வரைக்கும் நம்ம எந்த ஒரு பகுதியும் இன்னொரு நாட்டு பகுதியை அக்யூர் பண்ணலை. கிட்டத்தட்ட 70 இயர்ஸ், மோர் தென் 70 இயர்ஸ் ஆகிட்டு எந்த ஒரு பகுதியும் நம்ம அக்யூர் பண்ணல. ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. அப்போ இந்த டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறதுல ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் என்னங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டேட்ஸ் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா 28 இருக்குது. இன்னொன்று என்னென்னா யூனியன் டெரிட்டரி 8 இருக்குது. நாளை பின்ன ஏதாட்டும் ஒரு பார்ட்டை நம்ம வந்து அக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பகுதியும் இந்தியா கூட இணைச்சிக்கலாம். இணைச்சிட்டா அதுவும் இந்தியாவுடைய டெரிட்டரியாகவும் இந்தியாவில் போடக்கூடிய சட்டம் வந்து அவங்களுக்கும் பொருந்துற மாதிரி ஆயிடும். இதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2. இப்போ 1வது ஆர்டிகல் என்னென்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன்னா 2வது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அட்மிட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அட்மிட்னா ஒரு புதிய மாநிலத்தை அட்மிட் பண்ணுறது. எஸ்டாப்ளிஷ் புதிய மாநிலத்தை உருவாக்குறது. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 2ங்கிறது எனக்கு 2, 3 நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இப்போ புதிய மாநிலங்களை அட்மிட் ஆர் எஸ்டாப்ளிஷ் இது வந்து ஆக்சுவலாக யூனியன் ஆஃப் இந்தியா, நாட் ஏ பார்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா. யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து இது கிடையாது. யூனியன் ஆஃப் இந்தியானா இந்தியா 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அந்த பார்ட்டில் இந்தியா கிடையாது. அதுக்கப்புறம் இந்தியா கூட வந்து இணைய போகுது. அப்போ இணைய போகுதுன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்தியா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் போவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கிம் இருந்துச்சு. சிக்கிம் வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது, தனி பார்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 35th அமெண்ட்மெண்ட்டில் இந்தியா கூட நம்ம வந்து இணைச்சிக்கிட்டோம். அப்போ வந்து சிக்கிம் வந்து இந்தியாவில் கிடையாது, அதை இந்தியா கூட இணைச்சிக்கிட்டது வந்து எஸ்டாப்ளிஷ். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பகுதிகள் பிரிட்டிஷ் ஆஃப் இந்தியாவில் வராமல் நமக்கு பார்த்திங்கன்னா கோவா, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுச்சேரி, டாமன் டையூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் கிடையாது. அவங்க போன பிறகு அதை வந்து இந்தியா கூட இணைச்சிட்டோம். அதை வந்து அட்மிட் பண்ணுறோன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அட்மிட்டுங்கிறது நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து இல்லாமல் அட்மிட் பண்ணுறது. இது யூனியன் ஆஃப் இந்தியாவிலே இல்லாமல் எஸ்டாப்ளிஷ்ங்கிறது வந்து நாட் எக்ஸிஸ்டன்ஸ், ஆல்ரெடி இந்தியாவில் கிடையாது, புதுசாக வந்து இந்தியாவில் இணைக்கிறோம். அந்த மாதிரி இதை பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல் என்னங்கன்னா 2. அப்போ வந்து நமக்கு இந்த ஆர்டிகல் 2 படி தான் பார்த்திங்கன்னா புதுச்சேரி இந்தியா கூட இணைஞ்சிருக்கு, கோவா இந்தியா கூட இணைஞ்சிருக்கு, டாமன் டை இந்தியா கூட இணைஞ்சிருக்கு, சிக்கிம் இந்தியா கூட இணைஞ்சிருக்கு. இது ஆர்டிகல் 2. ஏன்னா அப்போ ஆர்டிகல் 2க்குங்கிறது ஒரு வார்த்தை என்னென்னா அட்மிட் அண்ட் எஸ்டாப்ளிஷ். அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிடணும். ஏன்னா அட்மிட் அண்டு எஸ்டாப்ளிஷ் ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு பார்ட்டு கிடையாது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இந்தியா கூட இணைக்கிறோம். அப்போ ஆர்டிகல் 2 இணைச்சிடும் பயன்படுத்துகிறோம். அப்போ ஆர்டிகல் 1 என்ன கேட்டிங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு. ஆர்டிகல் 2 என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து அட்மிட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். ஏன்னா இது ஆர்டிகல் வந்து நமக்கு 2. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 3 என்ன கேட்டிங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இந்த வார்த்தையும் கவனிக்கணும். எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது. இப்போ ஆந்திராவில் இருந்தது, ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங்னா ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது. இருக்கிற ஸ்டேட்டை வந்து
ஒன்று வந்து ரெண்டாக பிரிக்கிறது அல்லது ரெண்டாக சேர்க்கறது, ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏரியாவை குறைக்கிறது, பவுண்ட்ரியை கூட்டுறது, இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடியதுக்கு ஆர்டிகல் என்ன கேட்டிங்கன்னா 3. அப்போ இதில் என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா, யூனிஃபிகேஷன், 2 ஸ்டேட்டை ஒன்றா சேர்க்கறது அல்லது 2 ஸ்டேட்டை ரெண்டாக பிரிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், ஒரு ஸ்டேட்டுடைய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஸ்டேட்டுடைய ஏரியாவை டிமினிஷ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி ஆல்ட்ரு பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தா ஆல்ட்ரு த நேம் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நமக்கு பார்த்தா மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு, இப்போ தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் எதை வச்சு மாற்றினாங்கன்னா ஆர்டிகல் 3. அப்போ அந்த ஒரு மாநிலத்தை இப்போ தெலுங்கானா பிரித்தாங்க, என்ன ஆர்டிகல்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 3. அப்போ ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை பிரிக்கிறது, சேர்க்கறது, எல்லையை கூட்டுறது, குறைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஆல்ட்ரு பண்ணாலும் அது ஆர்டிகல் 3 ஒன்லி பார்லிமெண்ட் தான் பண்ணும், மற்றவங்க பண்ண முடியாது. ஒரு மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே யார் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ அதில் தான் பார்லிமெண்ட்டுக்கு தான் இதுக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பார்லிமெண்ட் எம்பவர் ஆர்டிகல் 3 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது, ஆனால் பார்லிமெண்ட் ஒரு 2 கண்டிஷன் மூலமாக தான் அதை ஃபாலோ பண்ணணும். என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, இப்போ பார்லிமெண்ட்டுன்னு சொல்லும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, பிரசிடெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா, இந்த 3 சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். அப்போது பார்லிமெண்ட் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இது ஒரு 2 கண்டிஷனை பூர்த்தி பண்ணால் தான் ஒரு நேமை மாற்ற முடியும், ஏரியாவை கூட்ட முடியும், ஏரியாவை குறைக்க முடியும். என்ன கண்டிஷன் கேட்டிங்கன்னா, ஒரு பில் ஆக்ட், இது நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். பில்லுனா என்ன, ஆக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். பில்லுனா என்ன கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட்டில் ஒரு ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுருங்களேன், பிரசிடென்ட் கையெழுத்து போடாத வரைக்கும் அதுக்கு பேர் என்னென்னா பில்லு. எப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாரோ அதுக்கு பேர் ஆக்ட். அப்போ பிரசிடென்ட் கையெழுத்து போட முன்னாடி அதை பில்லுன்னு சொல்லிட்டு இருப்போம். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாரோ அது ஆக்ட் அப்படிம்போம். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, த பில் நீட் த ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றுறது, பேரை சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பில்லை அறிமுகப்படுத்தும் போதே அந்த பில்லுக்கு வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் வேணும். அப்போ பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் அது லோக்சபாலையும் அறிமுகப்படுத்தலாம், ராஜ்யசபாலையும் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ண முன்னுக்குட்டி அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா, அதான் 2வது கண்டிஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண முன்னுக்குட்டி அவர் வந்து எந்த மாநில சம்பந்தமாக இருக்கோ அந்த மாநிலத்தில் அந்த ஒப்பீனியன் கேட்கணும். இப்படி ஒரு பேரை மாற்ற போகிறோம், நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ எந்த மாநிலமாக இருக்கட்டும், அப்போ அந்த மாநிலத்தில் ஒப்பீனியன் கேட்கணும். ஆனால் அந்த மாநிலம் சொல்கிற ஒப்பீனியன் வந்து பிரசிடெண்ட்டை கட்டுப்படுத்தாது. அது முக்கியமானது, பிரசிடெண்ட்டை கட்டுப்படுத்தாது. இப்போ கட்டுப்படுத்தாதுன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இருக்குது, திரும்பி மெட்ராஸ் மாகாணம்னு மாற்ற போகிறாங்க. இப்போ வந்து பிரசிடெண்ட் இந்த பில்லை வந்து அறிமுகப்படுத்த போகிறாரு. தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட கேட்க போகிறாங்க. என்ன கேட்க போகிறாங்க கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு சம்மதமானு கேட்காங்க. நம்ம சம்மதம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மாற்றலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து மாநிலத்துடைய பேரை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் முன்னாடியே அந்த பில்லு அந்த மாநிலம் வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டாங்க. பங்களான்னு சொல்லி பேரை மாற்றுறாங்க. ஆனால் அதை வந்து இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது பார்லிமெண்ட்டில். அப்போ வந்து ஒரு மாநிலத்தின் பேரை மாற்றுறது வைக்கிறதுங்கிறது ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோல்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டுடைய கண்ட்ரோல். இப்போ நம்ம ஆட்களே இப்போ அடிக்கடி ஒரு மிஸ்டேக் விடுவாங்க. என்ன மிஸ்டேக் விடுவாங்க கேட்டிங்கன்னா, இப்போ மெட்ராஸுங்கிற பேரை தமிழ்நாடு மாற்றினது யாருன்னு கேட்பாங்க. டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாதுரை அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் வந்து பார்லிமெண்ட்டு தான் மாற்றும். அப்போ அண்ணாதுரை பிரியில், சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை பிரியில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பேரை மாற்றணும்னு ஒரு ஒப்பீனியனை வந்து அங்கே அனுப்பிவிட்ருக்காங்க. ஆனால் பார்லிமெண்ட் நினச்சா தான் மாற்ற முடியுமே தவிர இவங்க நினச்சா மாற்ற முடியாது. இவங்க ஒரு ஒப்பீனியனை தான் சொல்ல முடியும். அதுதான் எக்ஸ்பிரஸ் இட்ஸ் வியூ அப்படிம்பாங்க. அப்போ வந்து ஒரு மாநிலத்தின் பேரை மாற்றுறது வைக்கிறது எல்லாமே யாருடைய செயல்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் ஃபுல் அதிகாரம். இதை தான் வந்து நமக்கு 2 கண்டிஷன் கொடுக்காங்க. அப்போ ஆர்டிகல் 1 என்னங்கன்னா யூனியன் டெரிட்டரி, ஆர்டிகல் 2 என்னென்னா நியூ அண்ட் எஸ்டாப்ளிஷ், ஆர்டிகல் 3 என்ன எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஆல்ட்ரு பண்ணுறது, பவுண்டரி ஆல்ட்ரு பண்ணுறது, அதை பண்ணுறது. அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னா 2 கண்டிஷன் இருக்கணும். 2 கண்டிஷன் இருந்தால் தான் அதை நமக்கு வந்து இது பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். இது ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றுறதுக்கு, பேரை மாற்றுறதுக்கு அந்த மாநிலத்துடைய ஒப்பீனியன் கேட்கணும். அதே இது யூனியன் டெரிட்டரி பேரை மாற்றுறாங்க. இப்போ பாண்டிச்சேரிங்கிற பேரை புதுச்சேரியும் மாற்றிட்டாங்க. இப்போ அந்த யூனியன் டெரிட்டரியுடைய ஒப்பீனியன் கேட்கணும்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. அதான் நோ ரெஃபரன்ஸ். யூனியன் டெரிட்டரிக்கு ரெஃபரன்ஸ் தேவையில்லை. அப்போ வந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு தான் ஃபுல் அதிகாரம் கொடுக்காங்க. பார்லிமெண்ட் நினச்சா ரீட்ரான் த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா, பொலிட்டிக்கல் மேப்பே மாற்றிடுவாங்க. ஏன்னா 1950 நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் மேப் இருந்துச்சு. 1956 பொலிட்டிக்கல் மேப் வேறு மாதிரி இருந்துச்சு. 14 ஸ்டேட்டு 6 யூனியன் பிரதேசம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்டு 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அப்போ பொலிட்டிக்கல் மேப்பை சேஞ்ச் பண்ண அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை என்ன சொல்கிறாங்கன்னா இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் அப்படிம்பாங்க.
அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து யூனியனை வந்து அழிக்க முடியாது, ஆனால் ஒரு மாநிலத்தை அழித்து உருவாக்கிடலாம். இப்போ ஆந்திரான்னு இருந்த மாநிலம் என்னதாயிட்டு டக்குன்னு ரெண்டாக அழிஞ்சிட்டு, ரெண்டாக மாறிட்டு ஆந்திரா தெலுங்கானா. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தான் நம்ம இந்தியாவுடைய மாடல். அதாவது ஹோல்டிங் டுகெதர் ஸ்டேட் அப்படிம்பாங்க, ஹோல்டிங் டுகெதர் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஃபார்முலா, ஹோல்டிங் டுகெதர். அமெரிக்காவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் யூனியனையும் மாற்ற முடியாது, ஸ்டேட்டையும் மாற்ற முடியாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யூனியனை மாற்ற முடியாது, ஸ்டேட்டை மாற்றிடலாம். அமெரிக்காவில் ரெண்டுமே மாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட், அவங்களுடைய கவர்மெண்ட். அது என்னென்னா கம்மிங் டுகெதர், கம்மிங் டுகெதர் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மிங் டுகெதர்னா என்ன கேட்டிங்கன்னா, அமெரிக்காங்கிறது ஒரு 50 மாநிலங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, ஃபெடரேஷன் சேர்ந்து உருவாக்குனா நம்ம எல்லா வசதியும் நம்ம பார்த்துக்கலாம், செக்யூரிட்டி நல்லா கொடுத்துக்கலாம், ஒரு டிஃபென்ஸ் நல்லா பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷன் நல்லா பண்ணிக்கலாம். அப்போ இந்த பர்பஸ்க்காண்டி எல்லோரும் சேர்ந்துருக்காங்க, பிடிக்கலன்னா விலகி போயிடுவாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவல் பவர் இருக்கும். நம்ம இது அப்படி கிடையாது. இந்தியாங்கிறது பெரிய ஸ்டேட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காண்டி நம்ம 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக பிரித்து வச்சுருக்கோம். அதனால் ஹோல்டிங் டுகெதர், நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு யாரும் வெளியே போக முடியாது. ஏன்னா அப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு யாரும் வெளியே போக முடியாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பிரிஞ்சு வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் பார்க்க போகிறோம். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 3(4). ஆர்டிகிள் 4ல் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆர்டிகிள் 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம். ஆர்டிகிள் 4 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகிள் 2 படி அல்லது ஆர்டிகிள் 3 படி. ஆர்டிகிள் 2 என்னது? ஆர்டிகிள் 2 படி நியூ ஸ்டேட்டு, எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட், அதாவது யூனியன் ஆஃப் இந்தியாவில் கிடையாது, புதுசாக உள்ளே கொண்டு வரோம். ஆர்டிகிள் 3 என்னென்னா யூனியன் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்குது, இருக்கிற ஸ்டேட்டை வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம். அப்போ இந்த சம்மந்தமாக ஒரு லா கொண்டு வரதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஒரு புதிய மாநிலத்தை கொண்டு வரதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்தை பிரித்து எடுக்கிறதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. இந்த பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் கொண்டு வர்றதுக்கு ஆர்டிகிள் 368 நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்காங்க. அப்போ ஆர்டிகிள் 368 என்னன்னு கேட்டிங்கன்னா அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ரெட்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. ஒரு 3 டைப் உண்டு. அதில் வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரெட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 368 பயன்படுத்தணும். இவங்க என்ன செய்றாங்க, சாதாரணமாக ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் போடுற மாதிரி, சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு ஆக்ட் போடுற மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிக்கிடுங்க, ஒரு மாநிலத்தை பேர வைக்கிற. அது அந்த இந்தியா லெவலில் அது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது, சாதாரண விஷயந்தான். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு ஏரியாவை குறைக்கிறது, கூட்டுறது, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிடுங்க. இதை எக்காரணத்துக்கு 368 நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகிள் 4. அந்த சிம்பிள் மெஜாரிட்டினா ஒரு ஆர்டினரி லா, ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் ஆகிறாங்க, அதாவது லோக்சபாவில் பாஸ் ஆகி ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் கையெழுத்து போடணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அது நம்ம தனியாக பார்க்கலாம், ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது நம்ம தனியாக பார்க்கலாம். அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை அப்படிங்கிறது ஆர்டிகிள் 4. அப்போ ஆர்டிகிள் 4ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆர்டிகிள் 1ங்கிறது யூனியன் டெரிட்டரி, ஏன்னா ஆர்டிகிள் 2ங்கிறது நியூ அண்ட் எஸ்டாப்ளிஷ், ஏன்னா நாட் யூனியன் ஆஃப் இந்தியா. அடுத்தது ஆர்டிகிள் 3ங்கிறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா யூனியன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடியதா எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். ஆர்டிகிள் 4 என்ன கேட்டிங்கன்னா ஆர்டிகிள் 2 மூலையும் அல்லது 3 மூலமாக ஒரு திருத்தம் கொண்டு வரதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்ல, சாதாரண மெஜாரிட்டி மூலமாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாங்கிறதா நம்ம ஆர்டிகிள் 4. இதில் ஒரு முக்கியமான கேஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா அதாவது இன்றி பெருபாரி யூனியன் கேஸ் அப்படிம்பாங்க 1960. ஏன்னா இன்றி பெருபாரி யூனியன் கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்த பெருபாரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய வரைபடத்தை எடுத்தீங்கன்னா இந்தியா அப்படி இருக்குன்னா, இது வெஸ்ட் பெங்கால், இது ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ நமக்கு பங்களாதேஷ், இது வெஸ்ட் பாகிஸ்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1960 பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கும்போது 2ஆக பிரிச்சுக்காங்க. முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியை பாகிஸ்தான் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான் இருக்குது, இந்த சைடில் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டு, அந்த பார்ட் எதுக்கு இடையில இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலுக்கும் இடையில ஒரு பார்ட், ஒரு ஊர் பேர், அதான் பெருபாரி. அந்த பெருபாரி யூனியன் அப்படிம்பாங்க. அதுக்கு பெருபாரி யூனியன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அப்படி சின்ன சின்ன பார்ட்டை சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் பார்த்திங்கன்னா யூனியன். சில இதில் பார்த்திங்கன்னா பெருபாரி என்க்ளேவ் அப்படிம்பாங்க. என்க்ளேவ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா,
அந்த பெருபாரிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய கல்ச்சர் வந்து இந்தியாவில் உள்ள கல்ச்சரும் பொருந்தாது, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய கல்ச்சரும் பொருந்தாது. அவங்க தனிப்பட்ட ஒரு கல்ச்சரை கொண்டு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல என்க்ளேவ்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சில இடத்துல என்க்ளேவ் போட்டிருப்பாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா யூனியன் போட்டிருப்பாங்க. யூனியனா மொத்தமாக சொல்கிறது. என்க்ளேவ்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த கல்ச்சர் பொருந்தாத இடத்த சொல்கிறது. இன்றி பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னா இந்த கேஸை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்றி நார்மலாக கேஸுன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ கேஸ் வந்தால் பாரதி கேஸ் வெர்சஸ் கேரளான்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த கேஸை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு வெர்சஸ்னு ஒரு வார்த்தை இருக்கும், 2 பேருக்கு இடையில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றி பெருபாரி யூனியன் 2 பேருங்கிற பேர் இல்லை, இன்றிங்கிற வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க. இன்றினா என்ன அர்த்தங்கன்னா இன் ரெஃபரன்ஸ். இன் ரெஃபரன்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து போடுற கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு கிடையாது. பிரசிடெண்ட்டுக்கு ஏதாட்டும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அவர் ரெஃபரன்ஸ் பண்ணுவார். அட்வைசரி ஜூடிகேஷன் சொல்லிட்டு ஆர்டிகல் 143 என்ன செய்வார்னா சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபரன்ஸ் கேட்பார். அந்த ரெஃபரன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் உடனே சொல்லணும். அந்த ரெஃபரன்ஸை சொல்லும்போது தான் இன் ரெஃபரன்ஸ், அந்த இன் ரெஃபரன்ஸ் தான் இன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ இன் ரெஃபரன்ஸ் பெருபாரி யூனியன் கேஸ்னால் என்னென்னா பிரசிடெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குது. அதான் இன்றி பெருபாரி யூனியன் கேஸ். அப்போ அந்த கேஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ அந்த கேஸ் பெருபாரிங்கிற பகுதி வந்து இதான் கொடுக்குறாங்க. பெருபாரிங்கிறது வந்து இந்த பகுதியில் உள்ள பகுதி. இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1947 பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க. அப்போ பார்ட்டிஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பவுண்டரி பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ ராட்க்ளிஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் ஆஃபீஸரை வந்து கொண்டு வர்றாங்க, சர்வேயரை இங்கிலாந்துலேருந்து கொண்டு வர்றாங்க. இவர் நியூட்ரலாக இருப்பாங்க, அவருக்கு வந்து நாட்கள் கம்மியாக தான் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே இந்த பவுண்டரி போட்டுருங்க அப்படிம்பாங்க. அவரும் வந்து என்னால் இந்த இந்தியா பாகிஸ்தானுங்கிறது பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இந்த பவுண்டரி என்னால் போட முடியாது, இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலாக போடுவார். போடும்போது எனக்கு அதை தான் இந்தியா பாகிஸ்தான் பவுண்டரி லைன் அப்படிம்பாங்க, ராட்க்ளிஃப் லைன் அப்படிம்பாங்க. அவர் வந்து ஒரு அந்த பெருபாரி பகுதியை வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அது இந்தியாவுக்கு சொந்தமாக பாகிஸ்தானுக்கு சொந்தமாங்கிறத தெளிவாக சொல்லாமல் போயிடுவார். அதனால தான் அந்த கேஸ். அப்போ இந்த அதான் பார்க்குறாங்க ஏன்னா இந்தியாவா இதில் ராட்க்ளிஃப் அவார்டு அப்படிம்பாங்க. ராட்க்ளிஃப்னா இந்தியாவுக்கும் போடுறாங்க, இல்லை பெருபாரிங்கிற பகுதியை அவர் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ்ங்கிறது அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான். இந்த பவுண்டரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4096 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெருபாரி அந்த பகுதியில் உள்ள மாநிலங்கள் என்னெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 மாநிலங்கள் வருது. அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா, இந்த 4 மாநிலங்கள் வருது. இப்போ அந்த கேஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இப்போ 1947 நமக்கு ராட்க்ளிஃப் லைன் போட்டாங்க, அது வந்து நமக்கு ஒரு திருப்திகரமாக அமையலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகி அவார்டு 1950 போடுவாங்க, ஏன்னா அதுவும் திருப்திகரமாக அமையலை. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குன்னா, இதுதான் முக்கியமானது, நேரு நூன் அக்ரிமெண்ட் 1958 போடுவாங்க. நேரு நூன் அக்ரிமெண்ட். அப்போ நேருன்னா நமக்கு தெரியும், இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. இது வந்து நூன்கிறது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபெரஷா நூன் அப்படிம்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியை சரியாக போடலை, பெருபாரிங்கிற பகுதியை சரியாக போடலை, நம்ம என்ன பண்ணுவோம்னா பாதி பகுதியை வந்து இந்தியாவுக்கு எடுத்துக்கிடுவோம், மீதி பாதி பகுதியை வந்து நம்ம என்ன செய்வோம்னா பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ள வந்து பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. பிரித்து எடுக்கும்போது இவங்க ஒரு டிஸ்பியூட் உருவாகுது. என்ன டிஸ்பியூட் உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த பெருபாரிங்கிற பகுதி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் உள்ள பகுதி. இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெருபாரிங்கிற பகுதி வெஸ்ட் பெங்கால் பார்த்து அந்த வெஸ்ட் பெங்கால்கிட்ட எதுவுமே கலந்து ஆலோசிக்கலை. நார்மலாக நம்ம பார்த்தோம், ஏதாவது மாநிலத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வியூவை கேட்கணும்னு சொல்லி பார்த்தோம். இவங்க எந்த எக்ஸ்பிரஷன் கேட்காம டக்குன்னு என்னென்னா ஆளுக்கு பாதியாக பிரித்து எடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து பிரசிடெண்ட்டுக்கு இந்த இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிகல் 3 என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஏரியாவை டிமினிஷ் பண்ணனா பிரசிடெண்ட் பில்லு போடுவார். அதுக்கு முன்னாடி இந்த மாநிலத்தை சம்மந்தம் கேட்டு பிரித்து எடுத்துருவாங்க. இதுவும் ஒரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஏரியா வந்து குறைச்சி இந்தியாவில் உள்ள மாநிலத்துக்கு அவங்க கொடுக்கல, இவங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. அப்போ பிரசிடெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோடனே அவர் என்ன பண்ணார்னா சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபரன்ஸ் கேட்காரு. சுப்ரீம் கோர்ட்டை இப்படி இந்தியாவுடைய ஒரு பகுதியை குறைச்சிட்டு அதை வேற ஒரு நாட்டுக்கு நம்ம கொடுக்கலாமா, ரைட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கேட்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் என்னங்கன்னா இன்றி பெருபாரி யூனியன் 1960. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான் இதில் கொடுக்குறாங்க. 1960 சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. ஏன்னா ஆர்டிகல் 3 படி
நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி சீடுங்கிற ஒரு வார்த்தை முக்கியம். ஏன்னா ஆர்டிகல் 3 படி நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. ஆனால் இது வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. இதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து 368வது ஆர்டிக்கலை பயன்படுத்தி ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர சாதாரணமாக நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஆர்டிகல் 3 என்ன கேட்டிங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி படி எந்த ஒரு பகுதியும் மாற்றலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே மாற்றினா நீங்கள் மாற்றிக்கலாம். இது வேற ஒரு இடத்துக்கு போகுது, வேற ஒரு நாட்டுக்கு போகுது. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போடணும். அமெண்ட்மெண்ட்னா 368 பயன்படுத்தணும். 368 அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அல்லது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் நினைச்சலாம் கொடுக்கலாங்காங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிசைடட் டு சீட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பகுதியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துதாங்க. முடிவெடுத்துட்டு வெஸ்ட் பெங்காலிலேருந்து அந்த ஒரு பகுதியை என்ன செய்றாங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பெருபாரிங்கிற பகுதியை கொடுத்துட்டாங்க. இது வந்து என்ன செய்யணும் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஆகுது. கான்ட்ரவர்ஷியலாக ஆகிட்டு அந்த இது அப்படியே இருக்குது. இது வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் படி தான் கொடுக்காங்க. ஆர்டிகல் 143. அப்போ 143 படி கொடுக்குறாங்க. பெருபாரி கேஸ், பெருபாரி யூனியன் கேஸ் 1960. ஏன்னா அவங்க என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் டெரிட்டரி கேன் பி சீடட் ஒன்லி பை அமெண்டிங் அண்டர் த ஆர்டிகல் 368 படி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாங்காங்க. அப்போ அதுக்காண்டி நம்ம என்ன சொன்னாங்கன்னா 9th அமெண்ட்மெண்ட், முக்கியமான அமெண்ட்மெண்ட் 9th அமெண்ட்மெண்ட் 1960 அந்த அமெண்ட்மெண்ட் போட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த இடத்த வந்து என்ன செய்றாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுலேயே சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டே ஓவர் ரூல் பண்ணுறாங்க. 1969 இவங்க வந்து என்ன சொன்னால் ஓவர் ரூல் பண்ணுறாங்க. என்ன ஓவர் ரூல் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சொன்னாங்கன்னா 1960 பெருபாரி யூனியன் கேஸில் நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து வேற ஒரு நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாங்காங்க. ஆனால் 69 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பவுண்ட்ரி டிஸ்பியூட் இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் அமெண்ட்மெண்ட் தேவை கிடையாது, ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பெருபாரி கேஸில் அமெண்ட்மெண்ட் வேணும்னு சொன்னாங்க. இப்போ 1969 என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அமெண்ட்மெண்ட் தேவையில்ல, ஒரு எல்லை பவுண்ட்ரி இதாவது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கச்சத்தீவுன்னு ஒரு பகுதி இருக்குது, அதை நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கோம், 1974 கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த அமெண்ட்மெண்ட்டுமே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூல். சுப்ரீம் கோர்ட் 1969 என்ன ரூல் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, அமெண்ட்மெண்ட் தேவையில்ல கச்சத்தீவு கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னுக்கூட்டி தான் நமக்கு அமெண்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருபாரி கேஸில் வந்து நமக்கு என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பெருபாரி கேஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான கேஸ். ஏன்னா பெருபாரி கேஸுங்கிறது ஒரு முக்கியமான கேஸ். இந்த கேஸ் அடிப்படையில் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ் அடிப்படையில் கொடுத்துட்டாங்க. அப்போ 1971 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடையுது. பங்களாதேஷ் லிபரேஷன். இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். இந்தியாங்கிறத விட இந்திரா காந்தி தான். அப்போ பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி தான். அப்போ பங்களாதேஷ்க்கு வாருங்கிறது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கு, லைட்டாக சொல்கிற பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ பங்களாதேஷ் வாருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1952 ஜென்ரல் எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனால் பங்களாதேஷில் முதல் எலெக்ஷன் என்ன கேட்டிங்கன்னா 1971 தான் நடக்குது. அப்போ 71 நடக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பாகிஸ்தான், இது வந்து நமக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான், இதுதான் பங்களாதேஷ். அப்போ 1971 வார் நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது என்ன செய்யணும்னா, இங்கே பாகிஸ்தான் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த இடத்த மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, இந்த இடத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆன்சர் வருது. இங்கே வந்து ஒருத்தர் போட்டி போடுறாரு, முஜிபுர் ரஹ்மான். அந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரு மாஸ் விக்டரியை கொண்டு வர்றாரு. அது இவங்களால் வந்து ஜீர்ணிக்க முடியல. அப்போ இவங்க படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அனுப்பி ஈஸ்ட் பாகிஸ்தான் அனுப்பி ஒரு வார், உள்நாட்டு சிவில் வார் நடந்துகிட்ருக்கு. அப்போ சிவில் வாரில் நிறைய பேர் தன் குடும்பத்தை இழந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி அப்பப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ வந்து எங்கள் நாட்டு விவகாரத்தில் இந்தியா தலையிடுதுன்னு சொல்லிட்டு இந்தியா கூட சண்டைக்கு வர்றாங்க பாகிஸ்தான்காரங்க. அப்போ இந்திரா காந்தி பீரியடு. அப்போ இந்திரா காந்தி வந்து நல்லா கரெக்டாக வின் பண்ணி பாகிஸ்தான் வந்து சரண்டர் ஆயிரும். சரண்டர் ஆகணும்னு என்ன கேட்பாங்க கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தி கேட்பாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்திரா காந்தி ஒரே வார்த்தை, பங்களாதேஷுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. அப்போ 1971 சுதந்திரம் கொடுக்குது. 1972 ஏன்னா இந்திரா முஜிப் அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்திரா காந்தினா தமிழ்நாடு, முஜிபுர் ரஹ்மான் வந்து பங்களாதேஷில் உள்ளவங்க. இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இவங்க அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெருபாரி பகுதி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணிவிட்டு இப்போ பெருபாரி பகுதியில் பார்த்திங்கன்னா 162 என்க்ளேவ்ஸ் இருக்குது.
அதில் 111 வந்து பங்களாதேஷ் கொடுக்குறாங்க, ஒரு 51 பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுக்குறாங்க. 1972 அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. 74 தான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் வந்து ஃபுல்லாக கையெழுத்தாகும். 74 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பார்லிமெண்ட்டில் ரெட்டிஃபிகேஷன் போட்டு பங்களாதேஷ் பார்லிமெண்ட் ரெட்டிஃபிகேஷன் அதை இணைச்சிருவாங்க. இந்தியாவில் வந்து 2015 தான் போடுவாங்க. அதான் 100வது அமெண்ட்மெண்ட். 100வது அமெண்ட்மெண்ட் பார்டர் அந்த டிஸ்பியூட் ஏரியாலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ பெருபாரி யூனியன் கேஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, அந்த பெருபாரிங்கிற பகுதியை கொடுக்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் ஆர்டிகல் 1 to 4 வரக்கூடியது. ஏன்னா அதே இதில் பெருபாரியில் முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா ப்ரீஎம்பிளில் வரும். ப்ரீஎம்பிள் இஸ் த நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்கிறதும் பெருபாரி கேஸ் தான். நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் முக்கியமான என்ன கேட்டிங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அதாவது இந்த சுதேச அரசுகள் அப்படிம்பாங்க. எல்லாருமே 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த வடிவில் தான் சுதேச அரசு. அப்போ அவனுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரிட்டிஷ்க்கு வந்து விசுவாசமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த சுதேச அரசுகள் எல்லாமே பிரிட்டிஷ்க்கு விசுவாசமாக இருப்பாங்க. பிரிட்டிஷ் என்ன சொன்னாலும் கேட்பான். அதனால் பிரிட்டிஷ்க்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். அப்போ சுதேச அரசுகளுக்கு அவங்க ஆசை அவனும் நிறைவேற்றுவான். அப்போ அந்த சுதேச அரசுகள் இந்தியாவில் எப்படி இணையுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வந்து இதில் வந்து 1947 ஆக்ட் படி, நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சுதேச அரசுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்தியாவில் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கிடுங்க, பாகிஸ்தானில் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கிடுங்க, இல்லை நீங்கள் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கனாலும் இருந்துக்கிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவனுடைய ஜட்ஜஸ் நீங்கள் ஏதாட்டும் ஒரு கண்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க, நீங்கள் இண்டிபெண்டண்ட்டாக இருந்தானா பின்னாடி வந்து ஏதாட்டும் ஒரு அரசு உங்கள் மேலே வந்து அட்டாக் பண்ணி உங்களை என்ன செய்வாங்கன்னா இணைச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறவங்க. ஆனால் இப்போ பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்தியா வேண்டாம், பாகிஸ்தான் வேண்டாம், நாங்கள் இண்டிபெண்டண்ட்டாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 552 சுதேச அரசுகள் இருக்காங்க. பாகிஸ்தான் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 13 பேர் இருக்காங்க. மொத்தம் 565 பேர் இருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியலாக ஒரு கொஸ்டின் வரும். சில புக்கில் பார்த்தீங்கன்னா 525 போட்டிருப்பாங்க. 525 சொல்லும்போது இந்தியா பாகிஸ்தானை சேர்த்து போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சில பக்கத்தில் 552 போட்டிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் உள்ள இதை மட்டும் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 565 பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த டைமில் இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வல்லபாய் பட்டேல். அவர் தான் டெப்டி பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இந்தியாவுக்கு ஒரு இடைஞ்சல். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு வாஸ்ட் நிலப்பரப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாடி இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒவ்வொரு அரசர்கிட்ட மொத்தம் 552 பேர் இருக்காங்க. 552 பேர்கிட்ட ஒவ்வொருத்தரையாக போய் நினைச்சாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் 549 பேர் பார்த்திங்கன்னா இந்தியா கூட இணையிறம்பாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, எங்களால் நாங்கள் மன்னருமே வாழ்ந்துருக்கோம், இனிமேல் நாங்கள் போய் ஒரு இடத்துல போய் வேலைலாம் பார்க்க முடியாது, எங்களுக்கு ஏதாட்டும் மாதம் ஒரு மானியம் தாங்க அப்படிம்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு மானியம் தந்துருந்தேன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்தியா கூட இணைஞ்சிருங்கம்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா 26th அமெண்ட்மெண்ட் 1971 பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அந்த மானியத்தை கட் பண்ணிடுவாங்க. அப்போ இந்தியா கூட இணைஞ்ச பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மானியம் மூலம் இந்தியா கூட இணைச்சிருப்பாங்க. இப்போ நமக்கு அதை தான் நமக்கு வந்து இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அதில் வந்து இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்தியா கூட 549 பேர் வந்து இந்தியா கூட இணைஞ்சிட்டாங்க. அதில் 3 பேர் மட்டும் இணைய மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா ஹைதராபாத்து, ஜூனாகத்து, காஷ்மீர். இதை இணைய வச்சது மொத்தத்தில் எல்லாத்தையும் இணைய வச்சது யாருடைய ரோல் கேட்டிங்கன்னா சர்தார் வல்லபாயுடைய ரோல் முக்கியம். அவர் தான் இந்தியாவுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர், ஃபஸ்ட்டு டெப்டி பிரைம் மினிஸ்டர், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர், அயன்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பகுதியும் இந்தியாவோட ஒருங்கிணைச்சது யாருன்னா வல்லபாய் பட்டேல். அதனால் அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. இல்லை இன்னொரு ஆளுடைய முக்கியமான பங்கு விபி மேனன் ரோல்மாங்க. இவர் தான் கிரவுண்ட் ஒர்க் பார்த்துருப்பார். அவர் ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் ஹோம் மினிஸ்டர் தான். இறங்கி வேலை பார்த்தது யாருன்னு கேட்டால் விபி மேனன். இதை அடிக்கடி கேட்பாங்க, பட்டேலுடைய செக்ரட்டரி. அப்போ வந்து அதில் கிரவுண்ட் ஒர்க் பார்த்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா விபி மேனன். அப்போ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 549 பேர் இணைஞ்சிட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் இணைய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 3 பேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இணையாதது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனாகத், அடுத்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத். இந்த 3 பேர் தான் இணைய மாட்டேம்பாங்க. அப்போ ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிரச்சனை, அப்போ நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டு. அப்போ ஜம்மு காஷ்மீர் பார்த்திங்கன்னா ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பண்ணுற மன்னர் வந்து ஹிந்து, ஆனால் சுற்றி உள்ள ஆட்கள் ஃபுல்லாக முஸ்லீம்ஸ். அந்த முஸ்லீம் சுற்றி உள்ள ஆட்கள் ஃபுல்லாக முஸ்லீமாக இருக்கனால நமக்கு ஜின்னாக்கு ஒரு கண்ணு, இது எப்படியாவது இந்தியாவை பாகிஸ்தான் கூட இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு. இவர் இந்தியா கூட சேரல, பாகிஸ்தான் கூட தனிப்பட்ட முறையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அந்த பாகிஸ்தானில் உள்ள மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, அஃப்ரிடி அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து உள்ளே அனுப்பிவிடுறாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைப்ஸ் கொடூரமான ட்ரைப்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் தான். ஆண் பெண் குழந்தைகள் யாரையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க.
இந்த மலைவாழ் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து இங்கே உள்ள மன்னன் ராஜா ஹரிசிங் அப்படிம்பாங்க. ராஜா ஹரிசிங் இந்த மன்னனுக்கு வந்து கடைசியில் தெரிய வந்து இந்தியாவோட வந்து ஹெல்ப் கேட்பார். அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேரு என்ன சொல்லுவார்னா, வேற ஒரு நாட்டு விவகாரத்தை தலையிடுறது எங்களுடைய தப்பு, அப்போ இந்தியா கூட நீங்கள் இணைஞ்சிக்கிடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படிங்காங்க. அப்போ முக்கியமான டேட்டு ஏன்னா அக்டோபர் 26, 1947 சுதந்திரம் கிடைச்ச வருஷம். அக்டோபர் 26 இந்தியா கூட ஒரு அக்சஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறாங்க. இணைப்பு பத்திரத்து மூலமாக இந்தியாவும் ஜம்மு காஷ்மீர் இணையுது. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ட்ரூப்ஸ் உள்ளே போய் என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, அவங்கள பற்றி விடுறாங்க. ஆல்ரெடி அவங்கள பற்றி விடும்போது கொஞ்சம் பகுதியை அவங்க வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதான் பிஓகே அப்படிம்பாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிம்பாங்க. மீதி பகுதி மட்டும் வச்சுட்டு இந்தியா கூட வந்து அதை இணைச்சிட்டாங்க. அப்போ இந்த இணைப்பு பத்திரம் மூலமாக யார் கையெழுத்து போட்டாங்க கேட்டிங்கன்னா, நேருவும் ராஜா ஹரிசிங்கும். அப்போ ஒரு முக்கியமானது ஜம்மு காஷ்மீர் இணைஞ்சிட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜூனாகத். இந்த ஜூனாகத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் மன்னன், ஆனால் சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ். அப்போ இவன் என்ன நினைக்கான்னா, நம்ம பாகிஸ்தான் கூடயே சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஒப்பீனியன் வைக்கான். ஆனால் அங்குள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா கூட சேரணும்னு நினைக்காங்க. அப்போ உடனே அந்த மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டோன்னு சொல்லி ரெஃபரண்டம் பாஸ் பண்ணுறாங்க. ரெஃபரண்டம் பொது கருத்து கணிப்பு. நீங்கள் இந்தியா கூட சேர போகிறீங்களா பாகிஸ்தான் கூட சேர்றீங்களான்னு கேட்பாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாமே என்ன சொன்னால் இந்தியா கூட சேர போகிறேன்னு சொல்லுவாங்க. இந்தியா கூட சேர போனோன்னா அந்த மன்னன் அப்படியே பாகிஸ்தான் கிளம்பிடுவான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கிர் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ வந்து இந்த மன்னன் இருந்த மன்னன் தான் பார்த்திங்கன்னா இந்த சிங்கத்துக்கு வெரி இம்பார்ட்டன்ட், சிங்க பிரியர் அப்படிம்பாங்க. அந்த கிர் ஃபாரஸ்ட்டை உருவாக்கி அந்த சிங்கத்தை நிறைய வளர்த்த கூட அந்த மன்னனுடைய பேர் தான். இப்போ ஜூனாகத் வந்து நம்ம கருத்து கணிப்பு மூலமாக இந்தியாவோட சேர்த்துட்டாங்க. அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே ஒரு முஸ்லீம் மன்னன் இங்கே என்ன பார்க்காங்க கேட்டிங்கன்னா, அக்ரிமெண்ட் போட மாட்டேன்னு சொல்லிட்டான். மக்கள் கருத்து கணிப்பும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு இந்தியாவோட சேரவும் விருப்பம் இல்லை, பாகிஸ்தான் கூட சேர்த்த விருப்பம் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் கூட பேசிகிட்டே இருக்கிறான். ஒரு லெவலுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் துப்பாக்கி இராணுவ தளங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக மாறி உள்ளே பார்த்தீங்கன்னா ரசாகர்ஸ்னு சொல்லி ஒரு குரூப்பை உருவாக்கி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடணும்னு நினைக்காங்க. அப்போ அந்த டைமில் நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸ் உள்ளே இறங்கி ஹைதராபாத்தை இந்தியா கூட இணைச்சிட்டாங்க. ஆப்ரேஷன் போலோ அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு இந்த 3 பகுதியும் இந்தியா கூட இணைச்ச பெருமை யாருக்கு போகுங்கன்னா வல்லபாய் பட்டேல். அது எப்படி இணையுதுன்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து வரணும், இப்படி வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் இணையுது, 2 ஜூனாகத் இணையுது, அடுத்து இணையுதுன்னா ஹைதராபாத் இணையுது. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூனாகத்துங்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா குஜராத்தில் உள்ள பகுதி. இதை ஆட்சி பண்ண மன்னன் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது காஞ்சி. இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் முஸ்லீம். இவங்க வந்து பாகிஸ்தான் கூட சேர நினைக்காங்க. மக்கள்கிட்ட ரெஃபரண்டம் கேட்குறாங்க. ரெஃபரண்டம் கொடுத்து இந்தியாவோட சேர்த்துட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்னு பார்க்கும்போது இது எவ்வாறு இந்தியாவுடன் இணைஞ்சதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. போலீஸ் ஆக்ஷன். இதனுடைய ரூலர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசாப் ஜா. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு எதிராக ஒரு படைகளை உருவாக்குறான். ஆர்ம்டு வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு ரசாகர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படைகளை உருவாக்குறான். நம்ம படைகள் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் உள்ள நுழையுது. 13 to 18 5 நாள் உள்ளே நுழைஞ்சி, இதுக்கு பேர் என்ன ஆப்ரேஷன் போலோ அப்படிம்பாங்க. ஹைதராபாத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட இணைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு காஷ்மீர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காஷ்மீர். இது வந்து இந்தியாவோட எப்படி இணையுதுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன், ஏன்னா ஒரு இணைப்பு பத்திரம் மூலம் உருவாங்க. இதனுடைய ரூலர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாராஜா ஹரிசிங். இங்கே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் யாருன்னா முஸ்லீம்ஸ் தான். இந்தியா கூட இணையக்கூடிய நாள் முக்கியம், 26 அக்டோபர் 1947. இந்த ட்ரீட்டி யாருக்கு இடையில் நடக்குன்னு கேட்டிங்கன்னா நேருக்கும் ஹரிசிங்கும் இடையில் நடக்குது. இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் பாகிஸ்தானை வந்து அவுஸ்டிங் வெளியே பற்றி விட்டாங்க. இப்போ அந்த ஜம்மு காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க 370 படி. இப்போ அந்த ஆர்டிக்கல் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்போ அந்த பில் இதாச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 ஆகஸ்ட் 2019 அந்த ரிவோக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்த சிறப்பு சலுகையை திரும்ப பெறுறது. அப்போ திரும்ப போயிட்டாங்க. 370 படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்தாங்க, இதை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிச்சிட்டாங்க. என்னிலேருந்து கேட்டிங்கன்னா நார்மலாக அக்டோபர் 31, 2019. இது யாருடைய பிறந்தநாள்னு கேட்டிங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் போட்டு பிறந்தநாள். ஏன்னா அயன்மேன் ஆஃப் இந்தியா. அப்போ 2019 கூட அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் 2ஆக பிரித்து 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றி விட்டாங்க. அதில் காஷ்மீருக்கு பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர் உண்டு, இதுக்கு வந்து என்ன கிடையாது, லடாக்குக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் கிடையாது. அப்போ வந்து 3ஐயும் வந்து ஒருங்கிணைச்சது யாருடைய முக்கியமான செயல்னு கேட்டிங்கன்னா வல்லபாய் பட்டேலுடைய முக்கியமான செயல். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்தியாங்கிற ஒரு வரைபடத்தை யார் கொண்டு வந்தாங்க கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல் முக்கியமான பங்கு. ஆக்சுவலாக இந்தியாவுடைய வரைபடத்தை
முத யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அக்பர் கொண்டு வருவார். ரெண்டாவது யார் கொண்டு வந்தா அப்படிங்கன்னா பிரிட்டிஷ். ஆனால் இப்போ இருக்கிற வரைபடத்தை ஃபுல் பிளெஜில் கொண்டு வந்து யாருன்னா நம்மளுடைய வல்லபாய் பட்டேல், அயன்மேன் ஆஃப் இந்தியா. ஒரு முக்கியமான இந்தியாவுடைய முக்கியமான வேலை. அப்போ இந்தியாவை வரைபடத்தை கொண்டு வந்துட்டாங்க, நிர்வாகம் பண்ணணும். அவ்வளோ பெரிய வரைபடத்தை வச்சு நிர்வாகம் பண்ணுறது முடியாது. அப்போ எப்படி நிர்வாகம் பண்ணும்போது அதை வந்து ஒரு 4 கிளாசிஃபிகேஷனாக கொடுக்குறாங்க. அதான் நமக்கு சொல்கிறாங்க 4 ஃபோல்டு கிளாசிஃபிகேஷன் கொடுக்காங்க. ஏபிசிடின்னு சொல்லி மாநிலத்தை பிரிக்காங்க. இப்போ எப்படி மொழி வாரியாக மாநிலத்தை பிரிச்சிருக்காங்களோ அப்போ மொழி வாரியாக பிரிக்காமல் ஏபிசிடின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ ஏபிசிடின்னு பார்க்கும்போது ஏல வந்து 9 மாநிலம் இருக்குது. ஏல வந்து நமக்கு 9 மாநிலம் இருக்குது. இது கவர்னர் ப்ரொவின்சஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள். இப்போ மெட்ராஸ் மாகாணம், வங்காள மாகாணம், மும்பை மாகாணம் இருக்கா, இது மாதிரி முக்கியமான 9 மாகாணங்கள் ஸ்டேட் ஏல கொண்டு வராங்க. ஸ்டேட் பியில் என்ன கொண்டு வராங்கன்னா 9 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அரசில் சட்டசபையும் உள்ள அரசுகள் வந்து ஒரு 9 பியில் கொடுத்துட்டாங்க. சியில் பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் கண்ட்ரோலில் உள்ள பிரிட்டிஷ் இந்தியாவும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் சேர்த்து கொண்டு வராங்க ஒரு 10 பேரை. அப்போ ஏல வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள், பியில் வந்து சுதேச மன்னருக்கு உட்பட்ட பகுதிகள், சியில் வந்து என்னென்னா அதாவது சீஃப் கமிஷனர் ஒரு யூனியன் டெரிட்டரி மாதிரி டைரக்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிரிட்டிஷ் பகுதியில் உள்ளவங்க இருக்குது, சுதேச அரசுகள் பகுதியில் இருக்குது. டியில் ஒரே ஒரு பகுதியை தான் கொடுக்குறாங்க, அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பகுதியை அறிமுகப்படுத்துகிறாங்க. மொழிவாரி மாநிலம் கிடையாது. அப்போ ஏ பி சி டி. ஏன்னா ஏங்கிறது பிரிட்டிஷ் மாகாணங்கள், பிங்கிறது சுதேச அரசுகள், சிங்கிறது சீஃப் கமிஷனர் கண்ட்ரோலில் பிரிட்டிஷும் இருக்கும் சுதேச அரசுகளுக்கும், டிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒன்லி பார் அந்தமான் நிக்கோபாரை மட்டும் உள்ளே கொண்டு வராங்க. இப்படி ஒரு 4 இதாக பிரிக்கிறாங்க. இப்போ பிரித்து இந்தியாவுடைய வரைபடத்தை உள்ளே ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன். இப்போ நமக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு மேப்பிங் உருவாக்கிட்டாங்க. ஜனவரி 26 1950 படி நமக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 வகையாக மாநிலத்தை பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷன், மொழி வாரியாக மாநிலத்தை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்குது. அது எங்கே மெயினாக நடக்குதுன்னா சவுத்தில் தான் நடக்குது. அந்த போராட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா 1917 பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுகிற மக்கள் எங்களுக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து எங்களுக்கு தெலுங்கு பேசுகிற மக்களை வந்து எனக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸில் ஒரு போராட்டம் வைக்காங்க. இருந்தாலும் 1936 தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒடிசா, அதுதான் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். இப்போ மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆந்திராவை சொல்லுவாங்க. அது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒடிசா. ஆக்சுவலாக இந்த மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா திலகர் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அன்னிபெசன்ட் அம்மையார் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மகாத்மா காந்திஜி அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா இந்த போராட்டம் வந்து இங்கே பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. சவுத்தில் தான் பயங்கரமாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்கணும்னு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்குன்னா அதுக்கு வந்து விசாரிக்கணும், கவர்மெண்ட் விசாரிக்காமல் போட்டக்கூடாது. அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முத அமைக்கப்பட்ட குழு என்னங்கன்னா தார் கமிஷன், எஸ்கே தார் கமிஷன் பாங்க. அவர் தான் அதுக்கு சேர்மன். இதை எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா ஜூன் 1948 அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஏன்னா இந்தியாங்கிறது ஜனவரி 26 1950 அப்புறம் தான் வருது. இது அதுக்கு முன்னுக்கூட்டி நடந்துட்டு இருக்குது. அப்போ முத கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உள்ளவங்க அதை முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த அசம்பிளியுடைய சேர்மன் யாருன்னா ராஜேந்திர பிரசாத், அவர் தான் அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. மொழிவாரியாக மாநிலத்தில் உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த தார் கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை வந்து 1948 கொடுக்குறாங்க டிசம்பரில். அப்பாயின்மெண்ட் ஜூனு, ஏன்னா ரிப்போர்ட் வந்து டிசம்பரில் கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறாங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்கக்கூடாது. இப்போ தான் கஷ்டப்பட்டு இந்தியாவை ஒருங்கிணைச்சிருக்கோம், திரும்ப மொழிவாரியாக பிரிக்கக்கூடாது, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு வேணால் பிரிக்கலாமே தவிர மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அந்த ரிப்போர்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். உடனே அந்த ரிஜெக்ட் பண்ண ரெண்டாவது என்னென்னா அந்த மக்கள் வந்து திரும்பியும் அவங்களுடைய போராட்டத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது உடனே பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது ரிப்போர்ட் கொடுத்துட்டு டிசம்பர் 1948, அதே டிசம்பர் 1948 காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுது. காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அப்போ வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்கும், ஜெய்ப்பூரில் நடக்கும். அப்போ காங்கிரஸில் என்ன சொல்லணும்னா காங்கிரஸில் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுருப்பாங்க 1970. அப்போ அந்த கோரிக்கை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா மொழிவாரியாக மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிட்டி வைக்காங்க, ஜேவிபி கமிட்டி அப்படிம்பாங்க. அப்போ ஜேவிபி கமிட்டினா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சித்தாராமையா. ஏன் பட்டாபி சித்தாராமையா தான் அந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர். அப்போ காங்கிரஸ்காரங்களாக சேர்ந்து ஒரு கமிட்டியை போடுறாங்க. அப்போ வந்து 3 பேருமே காங்கிரஸ்காரங்க தான். ஏன்னா எஸ்கே தாருங்கிறது காங்கிரஸ்கார் கிடையாது,
ஏன்னா இந்த 3 பேருமே காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுது. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேர்மன் யாருமே கிடையாது, இதுக்கு யாருமே சேர்மன் கிடையாது. இந்த ரிப்போர்ட் எப்போ கொடுக்காங்கன்னா ஏப்ரல் 1948 கொடுக்காங்க. இவனும் ரிஜெக்ட் பண்ணுறான். மொழி வாரியாக மாநிலத்தை பிரிச்சிடாதீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு மட்டும் பிரிங்க, மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறான். அப்போ தார் கமிஷனும் மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், ஜேவிபி கமிட்டியும் மொழி வாரிய மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இப்போ ஆந்திராவில் பெரிய கலவரமே வெடிக்குது. என்ன கலவரம் வெடிக்குன்னா, அங்கே ஒரு பொட்டி ஸ்ரீராமுலுன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா உண்ணாவிரதம் இருக்கார். 56 நாள் உண்ணாவிரதம் இருக்கார், சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 1952 இறந்து போயிருந்தார். இறந்து போனோன்னா பயங்கர கலவரம் ஆகுது ஆந்திராவில், பயங்கர கலவரம். அப்போ ஆந்திராக்காரன் என்ன சொன்னால் மெட்ராஸ் வந்து எங்களை பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்க. அப்போ நீங்கள் இன்றைக்கி மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா நேம் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தெலுங்குலேயும் இருக்கும் நிறையா. அப்போ தெலுங்கு பீப்புள் மேக்ஸிமம் வசத்த மக்கள் எங்கன்னு கேட்டிங்கன்னா மெட்ராஸ் தான். அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா பயங்கர போராட்டம் வைக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஒரு காரணத்துக்காண்டி உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனனால பயங்கர கலவரம் வெடிக்கிறனால இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுங்கன்னா, அவன் என்ன காரணத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தானோ அதை ஃபஸ்ட் நிறைவேற்றுங்க, அப்போ தான் கலவரத்தை முடிக்க முடியும் அப்படிங்காங்க. அப்போ என்ன காரணத்துக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்கான், மொழி வாரியாக மாநிலத்தை பிரிங்க அப்படிங்க. ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க, ஆக்டில் 2வது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மொழி வாரிய மாநிலத்தை பிரிச்சுருங்க. அப்படி பிரிக்கப்பட்டு உருவான முதல் மாநிலம் தான் என்ன கேட்டிங்கன்னா ஆந்திரா. இப்போ மொழி வாரியாக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் என்னது, ஆந்திரா. அதான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு லிங்குஸ்டிக் ஸ்டேட். லிங்குஸ்டிக்னா மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது. இது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான், பொட்டி ஸ்ரீராமுலு. 56 நாள் உண்ணாவிரதம் இருக்கார். 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருந்தார். இறக்க போய் கலவரம் ஆகிட்டு. அப்போ ஆந்திரா இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் மெட்ராஸ். மெட்ராஸ் வந்து பிரித்து எடுக்கிறாங்க, ஏன்னா ஆந்திரா பிரித்து எடுக்காங்க. இப்போ வந்து அதுக்கு ப்ராப்பராக ஒரு கமிஷன் போடணுங்கிறக்காண்டி இது 53 பிரித்து எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் போடுறாங்க, ஃபைசல் அலி கமிஷன். இந்த கமிஷன் என்னங்கன்னா அந்த லிங்குஸ்டிக் பேசிஸ் மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கலாமான்னு ஒரு கமிஷன் போடுறாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் 1953 போடுறாங்க. ஒரு 3 மெம்பர் கமிட்டி. இது வந்து நமக்கு வந்து 3 மெம்பர் கமிட்டி. இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைசல் அலி இவர் தான் சேர்மன், KM பணிக்கர், கச்சன் குன்ஸ்ரு 3 பேருமே அடிக்கடி கேட்பாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுறாங்க. இவங்க வந்து ரிப்போர்ட்டை 1955 கொடுக்குறாங்க. இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்செப்டிங் லிங்குஸ்டிக் பேசிஸ், மொழி வாரியாக மாநிலத்தை பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் 2 கமிட்டி வேண்டாம்னு சொன்னாங்க, இவங்க பிரிச்சுருங்க அப்படிங்காங்க. இவங்க பிரிச்சுருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 கான்செப்ட் அடிப்படையில் பிரிக்கணும், ஒரு 4 ஃபேக்டர் அடிப்படையில் பிரிக்கணுங்காங்க. அதாவது ஸ்ட்ரென்தனிங் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிம்பாங்க. இந்தியாவுடைய ஒற்றுமையை மேலும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாரு. 2வது இது மொழி வாரிய மாநிலத்தை மட்டும் பிரிக்கக்கூடாது, கல்ச்சரலும் சேர்ந்து இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ லிங்குஸ்டிக் கல்ச்சர் ஹோமோஜெனிட்டி 2 ஒன்று போல் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ மொழி வாரியம் நீங்கள் பிரிச்சிடக்கூடாது, கல்ச்சரலும் நமக்கு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே கல்ச்சரையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிம்பாங்க. அடுத்தது ஃபினான்சியல் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடரேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்னு ஒரு மொழி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்காக நீங்கள் பிரித்து கொடுத்துடக்கூடாது. அந்த இடத்துல ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த இடத்துல எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, அந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதையும் கணக்கு பார்த்து தான் நீங்கள் பிரிக்கணுமே தவிர மொழி பேசுகிறாங்க சொல்லி பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டை சொல்கிறாரு. அடுத்தது என்ன தான் பிரித்தாலும் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், அந்த பிரிக்கக்கூடியது வந்து மக்களுக்கு வந்து வெல்ஃபேராக இருக்கணும், நலவாழ் அரசாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 4 ஃபேக்ட் அடிப்படையில் தான் நீங்கள் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபேக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தாப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அபாலிஷன் ஆஃப் 4-fold கிளாசிஃபிகேஷன். ஏற்கனவே பார்த்தோம், A ஸ்டேட்டு, B ஸ்டேட்டு, C ஸ்டேட்டு, D ஸ்டேட்டுன்னு பார்த்தோம். இதில் ஒரு 9 மாநிலம், இதில் ஒரு 9 மாநிலம், இதில் ஒரு 10, இதில் 1ன்னு பார்த்தோம். மொத்தம் 29 மாநிலங்கள் பார்த்தோம். அதை ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிடுங்க, அது தேவையில்லை, அபாலிஷ் பண்ணிடுங்க. அது போக இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் 16 ஸ்டேட்டு 3 யூனியன் டெரிட்டரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 3 என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்லி, அந்தமான், மணிப்பூர். ஒரு 3 மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷனை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டு இவங்க ஒரு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போடுறாங்க. அந்த ஆக்ட் தான் நமக்கு வந்து 7th அமெண்ட்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட். 7th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, 7th அமெண்ட்மெண்ட். இந்த ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா November 1, 1956, வெரி இம்பார்ட்டன்ட் டே. ஏன்னா இதை தான் நமக்கு இப்போது தமிழ்நாடு டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 14 ஸ்டேட்ஸு ஏன்னா 6 யூனியன் டெரிட்டரி. அவன் ரெக்கமெண்ட் பண்ணது 16+3, இவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணது என்னென்னா 14+6. இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா லாங்குவேஜ் அண்டு கல்ச்சர்
அந்த பேசிஸ் தான் பார்க்கணும். ஒன்லி லாங்குவேஜ் நம்ம லிங்குவிஸ்டிக் மட்டும் பார்த்துடக்கூடாது, கல்ச்சரும் சேர்த்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் உருவாக்கிட்டு அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஏபிசிடி ஸ்டேட் இருந்தில்ல, அதை அபாலிஷ் பண்ணிட்டு மொழி வாரியாக மாநிலத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்டை உருவாக்கிட்டாங்க, 6 யூனியன் பிரதேசத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இது வந்து 1956 நவம்பர் 1. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட் இருக்குது, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. இது நமக்கு பரிச்சையில் அழுத்தமாக கேட்குறான். 21வது ஸ்டேட் என்ன, 22வது ஸ்டேட் என்ன, அப்படி அழுத்தமாக கேட்குறான். என்ன அமெண்ட்மெண்ட்டு, இதெல்லாம் அழுத்தமாக. இதை நம்ம ஏதாட்டும் ஒரு ட்ரிக் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956க்கு அப்புறம் இன்றைக்கி டேட்டு வரைக்கும் இந்தியா எத்தனை மாநிலங்களாக உருவாகிருக்கு. இதில் வந்து டெப்த்தாக கொஸ்டின் கேட்குறான். இது வந்து நீங்கள் சும்மா நார்மலாக நீங்கள் ஒரு ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா இது போடுற கஷ்டமாக இருக்கும். அதுதான் சின்ன ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன். கோடுவேடுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்து முடிச்சுட்டு உடனே மறந்து போயிடும். கோடுவேடு படிச்சுட்டு இந்த கோடு நீங்கள் படித்த கோடோட ஏகப்பட்டவருக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தால் உங்களுக்கு மறக்கமாக இருக்கும். ஒரு இது கூட உண்டு. ஏன்னா செல்வம் வந்து கொடுக்க கரைஞ்சி போயிடும், கல்வி மட்டும் தான் கொடுக்க பெருகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்கீங்களோ உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறனால இன்னொருத்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடுவான் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளை வச்சு ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் வாங்கினா நமக்கு தான் சந்தோஷம். அதனால் நீங்கள் எந்த இடத்துல பார்க்கக்கூடாது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் அப்பாயின்மெண்ட் வாங்குறான், நமக்கு தெரிஞ்ச வாங்கிட்டு போகிறான்னு சொல்லி சந்தோஷப்படணும். அதனால் நீங்கள் என்ன படித்தாலும் ஒரு கோடு ஃபார்ம் பண்ணிங்கன்னா உடனே சொல்லிக் கொடுத்துடணும். அப்போ இதில் ஒரு முக்கியமான கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குணாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட். குணாங்கிறது ஒரு சப்ஜெக்ட். ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, காக்கி பேண்ட் போட்டிருக்கான். ஆக்சுவலாக காக்கிங்கிறது கே தான் வரும். நம்ம இந்த இடத்துல அந்த கோடு வேர்டுக்காண்டி காக்கின்னு வச்சுருக்கோம். அப்போ ஸ்கூல் படிக்கிற பையனா +1 +2 படிக்கிற பையனா என்ன பண்ணுறோம்னா காக்கி பேண்ட் போட்டிருப்பான். அப்போ டிகிரி முடிக்கலை. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நமக்கு குரூப் 2 குரூப் 1 படிக்கணும், கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும். அவன் டிகிரி முடிக்கலை. அப்போ குணான் நம்மளுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா குணா. அவன் என்ன பேண்ட் போட்டிருக்கான், காக்கி பேண்ட் போட்டிருக்கான், அல்லது காக்கி ட்ரவுசர் போட்டிருக்கான். ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கான். அப்போ டிகிரி முடிக்கலைங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா எம்டியாக இருக்கான்னு சொல்கிறோம். டிகிரி முடிக்கலைங்கிறது எம்டியாக இருக்கான். டிகிரி முடிச்சிருந்தா ஃபுல் பிளெஜ்டாக இருக்கான். இல்லைன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எம்டியாக இருக்கான்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு, அடுத்த சப்ஜெக்ட்டு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இப்போ காக்கி பேண்ட் போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு எம்டியாக இருக்கான்னா டிகிரி படிக்கலை. என்ன படிக்கலைன்னு கேட்டிங்கன்னா, டிகிரி படிக்காமல் நமக்கு என்ன சொல்லணும்னா எம்டியாக இருக்கான். எம்டியாக இருக்கிறனால அவன் டிகிரி முடிக்காமல் இருக்கிறனால ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறான். என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறான். அப்போ நல்லா கவனிச்சுட்டுங்க. குணா சப்ஜெக்ட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள், ரெண்டாவது அவன் ட்ரெஸ்ஸு காக்கி பேண்ட்டு, ரெண்டாவது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறனால கண்டிப்பாக டிகிரி மஸ்ட்டு. டிகிரி முடிக்காமல் இருக்கான், எம்டியாக இருக்கான். டிகிரி முடிக்கிறதுக்கு எம்எஸ் யூனிவர்சிட்டி போகிறான். ஏன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டி போகிறான். எம்எஸ் யூனிவர்சிட்டியில் போய் எம்ஏ படிக்கிறான். அப்போ இன்னொரு பார்த்துருவோம். குணா காக்கி பேண்ட் போட்டிருக்கான், எம்டியாக இருக்கான், எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு போய் எம்ஏ படிச்சுட்டு வெளியே வாரான். ஆக்சுவலாக கோனா போகிறான்னு தான் அர்த்தம். நம்ம வெளியே வாரான்னு வச்சுடுவோம் கோ. அப்போ டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்லி நான் வச்சுக்கிடுவோம். அப்போ குணா காக்கி பேண்ட் போட்டிருக்கான், எம்டியாக இருக்கான், எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறான், எம்ஏ முடிச்சுட்டு வெளியே வரான். வெளியே வந்து என்ன செய்யறான்னா டீ குடிக்கிறான். கட்ச். நம்ம ஆக்சுவலாக டீ தூள்னு சொல்லும்போது தாச் டீ எல்லாருக்கும் தெரியும். தாச்சிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யணும், கட்ச் டீ குடிக்கிறான். வெளியே வந்து ஒரு டீ குடிக்கிறான். என்ன டீ குடிக்கிறான், கட்ச் டீ குடிக்கிறான். அப்போ இன்னொரு அந்த கோடோட பார்த்துட்டு ஒவ்வொரு மீனிங் பார்ப்போம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் குணா, சப்ஜெக்ட் வந்து ட்ரெஸ் போட்டுருக்கணும், காக்கி பேண்ட் போட்டிருக்கான். காக்கி பேண்ட் போட்டிருக்கனால ஸ்கூல் படிக்கிற பையன் தான், டிகிரி முடிக்கலை, அதனால் எம்டியாக இருக்கான். இருக்கனால டிகிரி முடிக்காதனால எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு போகிறான். அங்கே போய் எம்ஏ படிக்கிறான். படிச்சுட்டு வெளியே வரான் கோ. வெளியே வந்து ஒரு டீ குடிக்கிறான். என்ன டீ குடிக்கான்னா கட்ச் டீ குடிக்கான். இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குணா ஜியூனா குஜராத். 15வது மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகாலாண்டு. 16வது மாநிலம் நாகாலாண்டு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரியானா. 17வது மாநிலம் ஹரியானா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம். 18வது மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா மணிப்பூர். 19வது மாநிலம் மணிப்பூர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரிபுரா. இது எல்லாமே வடகிழக்கு மாநிலங்கள். இந்த வடகிழக்கு மாநிலங்கள் தான் நிறைய யூனியன் பிரதேசமாக இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன தான் மாறும் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்ஸாக மாறிட்டே இருக்கும். அதனால் அந்த இதில் வரக்கூடியது எல்லாமே வடகிழக்கு மாநிலம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃபார் திரிபுரா 20வது ஸ்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேகாலயா. அடுத்த வந்து மேகாலயா 21வது ஸ்டேட்டு. அடுத்த சிக்கிம் 22வது ஸ்டேட்டு.
அடுத்தது பார்த்திங்கன்னா மிசோராம் 23ஆம் ஸ்டேட்டு. அடுத்தது அருணாச்சல பிரதேசம். இது கோடு வேர்டு படிக்கிறது முக்கியம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். ஏ ஃபார் ஆந்திரான்னு போட்டக்கூடாது, ஏ ஃபார் அஸ்ஸாம்னு போட்டக்கூடாது. அருணாச்சல பிரதேசம் 24ஆம் ஸ்டேட்டு. 25 பார்த்திங்கன்னா கோவா, 25 வந்து கோவா. அடுத்து இந்த 3மே பார்த்திங்கன்னா 2000 உருவாகும். கட்ச், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். கடைசியாக உருவானது என்னன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கானா. 2014 பார்த்திங்கன்னா தெலுங்கானா உருவாயிருக்கு. இப்போ நம்ம குழப்பம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஞாபகம் இதில் வரக்கூடியது எல்லாமே மேக்ஸிமம் வடகிழக்கு மாநிலங்கள். 3 எம் வருது. அப்போ ஒரு குழப்பம் வரும். முதல் எம் வந்து மணிப்பூர், 2வது எம் வந்து மேகாலயா, 3வது எம் வந்து மிசோராம். பரீட்சையில் வச்சு என்னதுன்னா மணிப்பூரா மேகாலயா மிசோராம்னு ஒரு குழப்பம் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா எம்மையும் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்த லெட்டரை பாருங்கள். இதில் மணிப்பூருக்கு 2வது லெட்ரு ஏ, மேகாலயாவுக்கு 2வது லெட்ரு இ, அடுத்தது மிசோராமுக்கு 2வது லெட்ரு ஐ. ஏபிசிடி சொல்லி பார்த்தீங்கன்னா மொதல் ஏ தான் வரும், ஏக்கு அப்புறம் தான் இ வரும், ஈக்கு அப்புறம் தான் ஐ வரும். அப்போ மொதல் வர்ற எம் என்னென்னா மணிப்பூர், 2வது வர்ற எம் என்னென்னா மேகாலயா, 3வது வர்ற எம் என்னென்னா மிசோராம். அப்போ நமக்கு 29 மாநிலங்கள். ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28 மாநிலம் தான் இருக்குது. அதான் இல்லை எழுதியிருக்கேன். இன்னும் 28 தான் இருக்குது. இன்றைக்கி அக்டோபர் 31 நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் அன்னைக்கு ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரி லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் இந்த மாநிலம், அந்த மாநிலத்தை 2ஆக உடச்சி ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக்னு ஒரு யூனியன் பிரதேசம் போட்டனால இப்போ நம்ம அட் ப்ரெசன்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா 28 மாநிலம். இது வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மாநிலத்தை மட்டும் பார்த்துருக்கோம். யூனியன் பிரதேசம் நீங்கள் தனியாக பார்த்துக்கணும். அது அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும், அதாவது 10, 12, 14 ஒரு 3 அமெண்ட்மெண்ட் வரும். அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டாவே யூனியன் பிரதேசம் உங்களுக்கு தரவாயிரும். அப்போ நமக்கு வந்து இப்போ கோடோடு ஞாபகம் வச்சுருங்க. குணா காக்கி பேண்ட் போட்டு எம்டியாக எம்எஸ் யூனிவர்சிட்டியில் போய் எம்ஏ படிச்சுட்டு வெளியே வரான், வந்து கட்ச் டீ குடிக்கிறான். அவ்வளோதான். இதை தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ இதில் என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அதை நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குணா 2 போட்டிருக்கேன். அப்போ குணா ஏன்னா 15வது ஸ்டேட்டு குஜராத்து, 16 என்னது நாகாலாண்டு. ஃபஸ்ட்டு குஜராத்தை பார்த்துருவோம். குஜராத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்துங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்தி பாம்பே மாகாணம்னு இருந்துச்சு. பாம்பே மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா மராத்தி பேசுகிறவங்களும் இருந்தாங்க, குஜராத்தி பேசுகிறவங்களும் இருந்தாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பே மாகாணத்தை 2ஆக பிரிக்காங்க. அதில் என்னென்னா மராத்தி பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டும், குஜராத்தி பேசுகிறவங்களுக்கு என்னென்னா குஜராத் ஸ்டேட்டும். அப்போ பாம்பேங்கிறது மகாராஷ்டிரா மாறிட்டு அது கவுண்டிங்கில் வராது. குஜராத்தி பேசுகிறவங்கள வந்து 15வது ஸ்டேட்டாக உருவாக்குறாங்க. அதான் குஜராத்தியை உருவாக்குறாங்க. 2வது நாகாலாண்டு. நாகாலாண்டுங்க போகும்போது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். அந்த வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லாகவே அஸ்ஸாம் ஸ்டேட்டு தான். அஸ்ஸாமில் தான் ஒவ்வொன்றா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நாகா ஹில்ஸ், தியோசாம் பிளேஸ் 2 பகுதியை பார்த்து அதை நாகாலாண்டு அப்படின்னு சொல்லி 1962 அதை ஸ்டேட்டாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா உருவாக்குறாங்க. இப்போ குஜராத் உருவாயிட்டு, நாகாலாந்து உருவாயிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹரியானா. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்கும். அப்போ பஞ்சாபி பேசுகிற மக்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சீக் கோம்லண்ட், எங்களுக்கு தனி நாடை தாங்க. எப்படி ஜம்மு காஷ்மீர் ஒரு பிரச்சனை வந்து அதேமாதிரி பஞ்சாப் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனி நாடே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆரம்பத்துலேருந்தே கேட்குறாங்க, நாங்கள் தனி மக்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு தனி போராட்டம், ஜாலியன்வாலாபாக் படுகொலும் பஞ்சாப் பேசுகிறவங்க எல்லாருமே தான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. அப்போ வந்து சீக் கோம்லேண்ட் அப்படிம்பாங்க. அதாவது எங்களுக்கு தனி நாடு, பஞ்சாபி பேசுகிறவங்களுக்கு தனியாக எங்களுக்கு ஒரு நிலம் தந்துருங்க, நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை போகுது. அதனால தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் முத 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப். அப்போ வந்து இந்த தனி லேண்டு வேணும் அப்படின்னு யார் போகிறாருன்னா தாரா சிங்னு ஒருத்தர் உண்டு, அகாலிதள கட்சியில் உள்ளவர். இவர் தான் என்ன தனி நாடு கேட்காரு. இப்போ மொழி வாரியாக எங்களுக்கு தனி நாடாக தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ வந்து இதை விசாரிக்கிறக்காண்டி சா கமிஷன் ஒரு கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. பஞ்சாபி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1966 முக்கியமான இது, அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. பஞ்சாபை வந்து பிரிக்கிற மற்றதுக்கெலாம் கேட்க மாட்டாங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா பிரச்சனை நடந்த ஏரியா. அப்போ வந்து ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டு 1967 சா கமிஷன் போடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாப் பேசுகிற மக்களுக்கு வந்து பஞ்சாப் ஸ்டேட்டு, ஹிந்தி பேசுகிற மக்களை ஹரியானான்னு சொல்லி பிரிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சண்டிகாரை தனியாக பிரிச்சுட்டாங்க, யூனியன் டெரிட்டரின்னு சொல்லி தனியாக பிரித்து காமனாக கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு? பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும். அதனால தான் நீங்கள் பஞ்சாப் ஹரியானாக்கு பார்த்தீங்கன்னா கைகூட்டு தனியாக சண்டிகாரில் தான் இருக்குது. அப்போ வந்து இவங்க வந்து அப்போ ஷா கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணி 17 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உருவாதுன்னு கேட்டிங்கன்னா 15வது ஸ்டேட்டாக ஹரியானா உருவாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா கிமாச்சல் பிரதேசன்னு பார்க்கும்போது அது முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். கிமாச்சல் பிரதேஷ் வந்து ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு உருவாயிட்டு, இதை விட்டுருங்க. 97 கிமாச்சல் வந்து உருவாயிடுது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா 1972 இப்போ தான் நம்ம பார்த்தோம். 1971 பங்களாதேஷ் வார் நடக்குது. ஏன்னா அந்த வார் மூலமாக பங்களாதேஷ் ஒரு நாடாக உருவாகுது 1972. அப்போ நமக்கு இந்த 1972 நமக்கு என்ன நடக்குன்னா அந்த வடகிழக்கு மாநிலங்கள் பொலிட்டிக்கல் மேப்பே சேஞ்ச் ஆகுது. இதுதான் நமக்கு பங்களாதேஷ். அப்போ இதை விட்டுட்டு இருக்க ஸ்டேட் எல்லாமே நமக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ நிறைய அந்த மேப்பையே ரீமேப்பாக உருவாக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து 19வது மாநிலமாக மணிப்பூரும், 20வது மாநிலம் திரிபுராவும், 21 மேகாலயா 1972 உருவாக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்தையும் நல்லா பார்க்கணும். நீங்கள் ஆக்சுவலாக அருணாச்சல பிரதேசம், கீழே நாகாலாண்டு, மணிப்பூர், மிசோராமு, திரிபுரா, மேகாலயா, சிக்கிம் 7 சிஸ்டர் அப்படிம்பாங்க. அப்போ வந்து நடுவில் பாருங்கள் அஸ்ஸாமில் இருந்தால் ஒன்றா பிரியுது. அப்போ வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர் அப்படிம்பாங்க வடகிழக்கு மாநிலங்கள். இதை ஒரு ரீமேப்பாக மாற்றினது பண்ணால் பங்களாதேஷ் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பங்களாதேஷ் உருவான உடனே அந்த இடத்துல மாற்றுறாங்க. அப்படி உருவானதான் இந்த 3 ஸ்டேட். அதான் இதில் கொடுக்க 1972 நார்த் ஈஸ்ட் இந்தியா பொலிட்டிக்கல் மேப் மேஜராக அதில் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 யூனியன் டெரிட்டரியை உருவாக்குறாங்க. அந்த இடத்துல மணிப்பூரை யூனியன் டெரிட்டரியை உருவாக்குறாங்க, திரிபுரா யூனியன் டெரிட்டரியை உருவாக்குறாங்க. இதுவுமே பின்னாடி நமக்கு என்ன தான் மாறிடுதுன்னா ஸ்டேட்டாக மாறிடுது. மேகாலயா வந்து சப்ஸ்டேட்டாக கொடுக்குறாங்க. அஸ்ஸாமுக்கு மேகாலயா வந்து சப்ஸ்டேட்டாக கொடுத்து ஸ்டேட் அமைப்பு நமக்கு கொடுத்துருந்தாங்க திரும்ப. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு கொஷின் கேட்குற ஏரியா நமக்கு என்னென்னா சிக்கிம். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சிக்கிம்ங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இந்த மேப்பில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சிக்கிம்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பகுதி. இந்த இடம் சிக்கிம் வரும். இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்கிறது இந்த ஏரியா தான் நமக்கு என்னது வடகிழக்கு மாநிலங்கள். இந்த ஏரியா தான் இந்த ஏரியா. இப்படி கூடி தான் உள்ளே நுழைய முடியும். ஏன்னா இப்போ இந்த இடம் தான் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கிம். இந்த இடம் தான் நமக்கு என்னது சிக்கிம். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். சிக்கிமுக்கு லெஃப்ட்டில் நேபாள், மேலே சைனா, இந்த சைடு என்னது பூட்டான், கீழே பங்களாதேஷ், இந்தியா. ஒரு பவுண்ட்ரி, ஒரு முக்கியமான பவுண்ட்ரி. ஆக்சுவலாக சிக்கிம்ங்கிறது நார்மலாக பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி கிடையாது. பிரிட்டிஷ் ஆட்சி செய்யாத ஒரு பகுதி. போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து 1947 வரைக்கும் கிங் சோக்கியால் அப்படிம்பாங்க. அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு. ஆஃப்டர் அதாவது இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 விஷயத்துக்கு மட்டும் இந்தியா கூட சேர்ந்துக்கிறார். என்ன விஷயத்துக்குலாம் சேர்ந்துக்கிறாருன்னா டெஃபென்ஸ், ஒரு பாதுகாப்புக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஒரு வெளியுறவுத்துறைக்காண்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன், இதுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், மீதிலாம் நானே பார்த்துக்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் போட்ட ஒப்பந்தமும் இதே தான். இந்த 3 விஷயத்துக்கு தான் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அதே ஒப்பந்தம் தான் என்னங்கன்னா சிக்கிம்லையும் போட்டிருப்பாங்க. இந்த மன்னன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1947 74 வரைக்கும் ஆட்சி பண்ணிகிட்ருக்கான். இந்த மன்னன் மேலே அந்த மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி உருவாகுது. அதிருப்தி உருவாகணுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கும் ஒரு ஸ்டேட் அந்தஸ்து கொடுங்க, நாங்கள் இந்தியா கூட சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்தியாவில் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்தியா வந்து அந்த இதை எடுத்து 35th அமெண்ட்மெண்ட் படி அசோசியேட் ஸ்டேட்னு ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. முக்கியமானது இதில் 2 அமெண்ட்மெண்ட் வரும், கரெக்டாக படிக்கணும். 35வது சட்டத்திருத்தத்தின்படி ஒரு அசோசியேட் ஸ்டேட், ஒரு துணைநிலை மாநிலமாக ஒரு அங்கீகரிக்காங்க சிக்கிமை. அங்கீகரித்து ஆர்டிகல் 2A இன்சர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆர்டிகல் 1, 2, 3, 4 தான் பார்த்தோம். 2A என்ன கேட்டிங்கன்னா அசோசியேட் ஸ்டேட் வித் யூனியன் கூட இந்தியா சிக்கிம் வந்து சேருது அப்படிங்காங்க. இப்போது 10th ஷெடியூலையும் இன்சர்ட் பண்ணுறாங்க. அப்போ 35th அமெண்ட்மெண்ட் படி 2A சேர்க்குறாங்க, 10th ஷெடியூலில் சேர்க்குறாங்க. இந்தியா சிக்கிமை வந்து ஒரு அசோசியேட் ஸ்டேட்டாக சேர்க்குறாங்க. ஆக்சுவலாக இந்த இது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கிம்ங்கிறது இந்த உள்ள நுழையிறம் பார்த்தீங்களா, இந்த உள்ள வழி இந்த சிலிகுரி கொரிடியர் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக நேஷனல் ஹைவேஸ் 10 மொத்தம் 22 கிலோமீட்டர். இந்த வழியாக தான் நம்ம வடகிழக்கு மாநிலங்களே போக முடியும். இந்த வழி கட் ஆகிட்டுனா வடகிழக்கு மாநிலத்தையே போக முடியாது. அப்போ இந்த இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்கு தான் சைனாக்காரன் முயற்சி பண்ணான். இன்னும் வரைக்கும் சிக்கிம் இஸ் ஏ பார்ட் ஆஃப் சைனா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை ஆக்குபை பண்ணுங்க. நம்மளுக்கு 1962 வார் இருக்குது, போராடி அந்த ஓரளவுக்கு அந்த இடத்த தக்க வச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த சிலிகுரி போர்டர் சிக்கன் நெக் அப்படிம்பாங்க. அது ஒரு கோழியுடைய கழுத்து மாதிரி இருக்கும் அந்த பகுதி. அப்போ வந்து அந்த பவுண்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ அந்த வழியாக போகிறாங்க. அப்போ சிக்கிம் வந்து நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்த்தா பரவாயில்ல, நம்மளோட டெஃபென்ஸ் சம்மந்தமாக பார்த்தா பரவாயில்ல, அது முக்கியமான பகுதி. அதை வந்து நம்ம வந்து இந்தியா கூட அசோசியேட் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இணைச்சிட்டோம். ஆனால் இது மக்களுக்கு அந்த இணைச்சது வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு டிட் நாட் சாட்டிஸ்ஃபை, ஒரு திருப்தியாக இல்லை. இவங்க என்ன பண்ணால் நாங்கள் இந்தியாவிலே ஃபுல்லாக இணைஞ்சிருந்தோம் அப்படிங்காங்க. அப்போ மக்கள்கிட்ட ஒரு ரெஃபரண்டம், ஒரு கருத்து கணிப்பு கேட்குறாங்க. கருத்து கணிப்பு 1975
ஃபுல் இன்டகரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் தான் என்னங்கன்னா 36th அமெண்ட்மெண்ட். 35ங்கிறது இது வந்து அசோசியேட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. 36ங்கிறது என்னென்னா ஃபுல் பிளஜ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சிக்கிம் பிகம்ஸ் ஸ்டேட். முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாமில் கேட்பான் 22nd ஸ்டேட்டு. ஏன்னா 22வது ஸ்டேட் என்ன கேட்டால் சிக்கிம். அடுத்தது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்காங்க. எந்த ஆர்டிகல் படி கொடுக்காங்கன்னு கேட்பாங்க. 371F படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்காங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே 35th அமெண்ட்மெண்ட் படி 2A 10th ஷெட்யூல் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதை ரிப்பல் பண்ணிட்டாங்க. ரிப்பல்னா கேன்சல். 35th அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க, 36th அமெண்ட்மெண்ட்டில் அதை நினச்சிறாங்க கேன்சல் பண்ணாங்க. அப்போ ஒரு முக்கியமானது. அப்போ வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு சோக்கியால்னு ஒரு மன்னன் இதை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா இந்தியா கூட இணைச்சிட்டாங்க. அப்போ சிக்கிம் இஸ் ஏ பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 36th அமெண்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வடகிழக்கு மாநிலங்கள். ஏன்னா வடகிழக்கு மாநிலங்களில் நம்ம மிசோராம், அருணாச்சல பிரதேஷ், கோவா. ஏன்னா அப்போ இந்த 3 மாநிலமும் 1987 இந்தியாவுடைய மாநிலமாக அங்கீகரிக்கப்படுது. இது 3மே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூனியன் பிரதேசமாக இருந்துச்சு. இப்போ மாநில அந்தஸ்து கொடுத்துறாங்க. அதில் முக்கியமாக நமக்கு பரிசையில் கேட்குறது என்னன்னா கோவா தான் மெயினாக கேட்பாங்க. இப்போ கோவாங்கிறது 25வது மாநிலம். இது வந்து 1987 நமக்கு என்ன தான் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட்டாக மாறுது. அதுக்கப்புறம் கட்ச், இது நம்ம ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பயங்கரமாக படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த 3 மாநிலம் எப்படி உருவாகுது என்னென்னு பார்த்தோம். அப்போ சத்தீஸ்கருங்கிறது மத்திய பிரதேசிலேருந்து உருவாகுது. அப்போ மத்திய பிரதேஷ் தான் நாங்கள் படிக்கும்போது பெரிய ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா மத்திய பிரதேஷ். இப்போ பெரிய ஸ்டேட் எதுனா ராஜஸ்தான். அப்போ மத்திய பிரதேஷ்லேருந்து சத்தீஸ்கரை பிரித்து எடுக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தரகாண்டை பிரித்து எடுக்கிறாங்க. பீகார்லேருந்து ஜார்க்கண்டை பிரித்து எடுக்கிறாங்க. எப்போனா இது எல்லாமே ஒரே வருஷம் நடக்குது 2000. அப்போ 26, 27, 28. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா இப்போ ரீசெண்டாக உருவாச்சு. அப்போ தெலுங்கானா வந்து எதுலேருந்து பிரிக்காங்கன்னா ஆக்சுவலாக எங்கேருந்து பிரிக்காங்க, ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹைதராபாத்துங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக 56 தான் அந்த ஹைதராபாத்துங்கிறது வந்து ஆந்திராவோட சேருது. அவங்க கல்ச்சர் அடிப்படையில் தனியாகவே இருக்கிறாங்க. அதனால் அப்போவே இருந்து அவங்க போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ அதன் விளைவாக தெலுங்கானாவை 2014 பிரிக்காங்க. பிரித்தாலும் அவங்க அப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா ஹைதராபாத் தான் 2 பேருக்கு சேர்த்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும், ஒரு 10 year அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு 3 ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க. 3 இதாக உருவாக்கிட்டாங்க. கர்னூல், இது வந்து கைகோட்டு அங்கே தான் இருக்குது. இந்த கர்னூல் தான் 25வது கைகோட்டு. விசாகப்பட்டினம் இங்கே தான் தலைமைச் செயலகத்தை கொண்டு போகிறாங்க. அமராவதி தான் சட்டசபை இருக்குது. அப்போ 3 வகையான கேபிட்டல் கொண்டு போகிறாங்க. அப்போ சட்டசபை இருக்கக்கூடியது அமராவதி, தலைமைச் செயலகம் இருக்கக்கூடியது விசாகப்பட்டினம், கைகோட்டு இருக்கிறது இங்கே கர்னூல். அப்போ இந்த தெலுங்கானாலேருந்து பிரிஞ்சு போனது தான் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு போனது தான் என்னது தெலுங்கானா. எந்த ஆர்டிக்கல் மூலம் பிரிஞ்சுதுன்னு கேட்பாங்க. எந்த ஆர்டிக்கல் மூலம் பிரிஞ்சுன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆர்டிக்கல் 3. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட் ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். மொத்தமே ஒரு 6 அமெண்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். 6மே வெரி இம்பார்ட்டன்ட். அதில் முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், அந்த மொழி வாரிய மாநிலத்தை பிரித்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மொழி வாரிய மாநிலத்தை பிரித்தது, ஒரு கவர்னர் 2 மாநிலத்தை ஆட்சி பண்ணலாம், ஒரு கைகோட்டு 2 மாநிலத்தை கைகோட்டாக இருக்கலாம். அப்படியே 2-3ங்கிற வார்த்தை வர்றதெல்லாம் 7th ரீஆர். இந்த 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி தான் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா 14 ஸ்டேட்டு 6 யூனியன் பிரதேசம் பிரிக்கிறாங்க. முக்கியமானது. அடுத்தது 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு பெருபாரி யூனியன். இந்த பெருபாரி யூனியனை ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு தான் நம்ம என்ன சொன்னால் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்குறோம் 1960. அப்போ வந்து பெருபாரி யூனியனை பாகிஸ்தான் கொடுத்தது என்ன கேட்டிங்கன்னா 9th அமெண்ட்மெண்ட். அடுத்தது முக்கியமான இந்த 3மே வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து யூனியன் பிரதேசம் 10th ஏன்னா தாத்ரா நகர் ஹைவேலி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து போர்த்துகீசியர் ஆட்சி பண்ண பகுதி. பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண பகுதி எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனோன்னு இந்தியாவோட வந்துடும். போர்த்துகீசியர் ஆட்சி பண்ண பகுதியை வந்து தாத்ரா நகர் ஹைவேலியை வந்து இந்தியா கூட இணைக்கிறோம். இந்தியாவோட இணைச்சி அதை யூனியன் டெரிட்டரின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்துருந்தோம். 12th அமெண்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கோவா, டாமன் டையூ. ஆக்சுவலாக இதுவும் போர்த்துகீசியர் தான் வந்தது. இதை ஈஸியாக இணைச்சிட்டோம். ஆனால் இது வந்து நம்ம போலீஸ் ஆக்ஷன் மூலமாக தான் நம்ம இணைச்சிருப்போம். அதாவது இராணுவ நடவடிக்கை மூலமாக தான் கோவா, டாமண்டையை இந்தியா கூட இணைச்சிருவோம். அப்போ இதுவும் போர்த்துகீசியர்லேருந்து இணைக்கப்பட்டது தான். இதுவும் 14 புதுச்சேரி பிரெஞ்சுக்காரன்ட்டு நம்ம இணைக்கப்பட்டது. புதுச்சேரின்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் உண்டு. எல்லாருக்கும் தெரியும். நமக்கு என்ன இதெல்லாம் தெரியும், புதுச்சேரி, காரைக்கால், மாகி, யானம். அதில் புதுச்சேரிங்கிறது நம்ம சென்னை பக்கத்தில் இருக்குது. காரைக்கால்
நம்ம நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. மாகி வந்து நமக்கு வந்து கேரளா, யானைங்கிறது என்னது ஆந்திரா. 4 மாவட்டம் உண்டு. அப்போ அது வந்து 14th அமெண்ட்மெண்ட் மூலமாக பிரிஞ்சிட்டு நமக்கு இணையுது. நெக்ஸ்ட்டு 35th அமெண்ட்மெண்ட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்னது சிக்கிமுக்கு அசோசியேட் ஸ்டேட் முக்கியமானது. 36 அமெண்ட்மெண்ட் வந்து ஃபுல் பிளேஜ் ஸ்டேட். அப்போ முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு அப்படி அந்தந்த சாப்டர் படிக்கும்போது முக்கியமானது மட்டும் படிச்சுட்டு போங்க. கடைசியில் ஓவர்வியூவாக நம்ம என்ன பண்ணோம், முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஏன்னா அமெண்ட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அமெண்ட்மெண்ட்டில் இப்போ டெப்த்தாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருங்கன்னா 14 என்ன புதுச்சேரி 1954 புதுச்சேரி வந்து இந்தியாவோட இணையும். ஏன்னா அப்போ 54 4 ஞாபகம் வச்சுருங்க. 14th 10th வந்து தாத்ரா நகர் கைவெளி, 12th வந்து கோவா டைடாமன், 14th வந்து என்னது புதுச்சேரி இந்தியாவோட இணையுது. அப்போ 6 அமெண்ட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்ட் 1ங்கிறது இதுதான் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நமக்கு. ஏன்னா ஆர்டிகிளை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், அடுத்து பிரின்சிபல் ஸ்டேட் இணையதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், அடுத்து எவ்வாறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம், அப்புறம் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். திரும்ப படித்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கணும். இல்லை என்னெல்லாம் கேட்கலாம் நீங்களாக உருவாக்கணும். பழைய கொஸ்டினை ஃபஸ்ட் நல்லா படிச்சிடணும். ஒரு ஏரியா படிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு பழைய கொஸ்டின் படிங்க. இப்போ நம்ம நடத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். A3 புக்கில் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா ஒரு ஆட்ட வீடியோ பாருங்கள். வீடியோங்கிறது ஒரு தைரியத்தை உருவாக்குறதுக்கு தான் அந்த வீடியோ. இதுதான் ஃபுல் என்னன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் புக் எடுத்து படிங்க. இது கேட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும். பார்ட் 1 நம்ம ஓரளவு படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னு சொல்லி உடனே நீங்கள் என்ன செய்யணும், புக் எடுத்து படிங்க. முதல் தடவை கம்ப்ளீட்டாக ஒரு ரீட் பண்ணுங்கள். என்னெல்லாம் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ரீட் பண்ணுங்கள். 2வது ரீட் பண்ணுங்கள். அதையே திரும்ப ஒரு ஆட்டை படித்து பாருங்கள். அப்போ முக்கியமான ஃபேக்டை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அப்புறம் கண்ணை மூடி ஒரு ஆட்டை சொல்லி பாருங்கள், ரிமெம்பர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ரீகலெக்ட் எடுத்து எழுதிக்கிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பாராமல் ஒரு ஆட்டை எழுதி பாருங்கள், ரீப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாப்டரும் இப்படி தான் படிக்கணும். பழைய கொஸ்டின் நல்லா பாருங்கள். இந்த பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நமக்கு 25 கொஸ்டின் கேட்காங்க, சொல்லி வச்சு 25 தூக்கிடலாம். ஏன்னா ஈஸியான போர்ஷன் ஆனால் பெரிய போர்ஷன் மாதிரி தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து பேப்பர் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் பேப்பரில் என்னென்ன இப்போ நாளைக்கே 100 மாநிலத்தை சேர்க்கலாம், பிரிக்கலாம். அப்போ அந்த ஆர்டிகல் 3 பற்றி தெளிவாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ நல்லா தெளிவாக படிங்க. பார்லிமெண்ட்டில் எல்லாத்தையுமே, அதாவது இப்போ பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே தக்க தரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து படிங்க. ஒரு டைம் பாஸ்மே படிச்சிடாதீங்க. ஒரு சாப்டர் படிக்கிங்களா அன்றைக்கி அதை கர்வ் பண்ணிடுங்க. இதில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா திரும்ப படிச்சுட்டே இருங்க. இதுதான் பார்ட் 1. நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 2 பார்க்கலாம்.